ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி கவிதை களம் 887வது நிகழ்ச்சி. தெளிந்த மனது, இதுதான் தலைப்பு. ஆக்சுவலா என்ன கேட்கக்கூடாது, ஏன் அந்த தலைப்பு கொடுத்தீங்கன்னா கேட்கக்கூடாது. ஏதோ யோசித்தேன். இல்ல ரொம்ப உங்க மனசு ரொம்ப கலங்கி இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு இது நினைச்சேன், இந்த மாதிரி ஏதாச்சும் வரும் அப்படின்னு நினைச்சேன் நானு. கரெக்டா கவிதை எழுதுற மாதிரி சொல்றாரு பாருங்க ரவி சார். ஆமா சார், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த தெரிந்த மனசுன்னு தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு மனசுல வந்தது இந்த கலங்கிய மனசுதான். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அந்த ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இது கொடுத்து பார்த்து. எப்போ கவிதை களம் வச்சிருக்கேன்னா ஒரு 600 சில்லற அந்த இடத்துல தான் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 ப்ரோக்ராம் கடந்துச்சு. நடுவுல நம்ம கவிதை களம் எதுவும் வைக்காதனால சரி ஓகே, ஒரு நாள் இன்னைக்கு கவிதை களம் வச்சிருவோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தெளிந்த மனதுன்னு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்லாம் எனக்கே தெரியாது, ஏதோ யோசித்தேன், தெளிந்த மனதுன்னு தோணுச்சு, கொடுத்துடுவோம், அப்புறம் என்ன வேணாம்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுல தெளிந்த மனதுல கவிதை பழக்கம். இதுல நம்மகிட்ட பேசினார் நல்லுசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசினார்ல, நாராயண் சார் ஃப்ரெண்டு. அவர் நல்ல கவிதை எழுதுறாரு. நான் என்ன பண்ண, அவருக்கு அனுப்பி அவரோட கவிதையை அவருக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புங்க சார்ன்னு சொன்னேன். அவர் ஒரு கவிதையை எழுதி வீடியோல படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவரோட கவிதையை முதல்ல பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அதை அட்டாச் பண்ணிடுறேன் நான். அதை கேட்டுடுவோம், பிறகு மற்ற கவிதைகள் பார்க்கலாம். அந்த சவுண்டு கேட்கலன்னா மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. சவுண்டு கேட்டது நான் சைலண்டா இருக்கலாம். பார்க்கலாம். அன்பு சகோதரர் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் நண்பர் திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியோடு, இன்று தெளிவான மனது என்று மிக தெளிவாக கொடுத்த பிறகு அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதனால் ஒரு கவிதை மூலமாக அதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். தெளிவான மனமா, தெளிந்த மனமா? தோல்வி துரத்துபவரா, தோல்வியை துரத்துபவரா? யார் வெற்றியாளர்? தோல் மீது அமருபவரா, தோளில் சுமப்பவரா? யார் பாட்டாளி? உழைக்க சளைத்தவரா, சளைக்காமல் உழைப்பவரா? யார் உழைப்பாளி? தெரிந்ததை செய்பவரா, தெரிந்து செய்பவரா? யார் தொழிலாளி? பணத்தை பெருக்குபவரா, பணம் பெருகும் வழியை பெருக்குபவரா? யார் பணக்காரர்? படித்து அறிந்தவரா, கற்று அறிந்தவரா? யார் அறிவாளி? பட்டம் பெற்றவரா, பட்டு கற்றவரா? யார் படைப்பாளி? உயர்ந்த மனிதரா, உயர்த்தும் மனிதரா? யார் மாமனிதர்? அள்ளிக் கொடுப்பவரா, சொல்லிக் கொடுப்பவரா? யார் அனுபவசாலி? அன்பு செலுத்துபவரா, அரவணைத்து செல்பவரா? யார் ஆதரவு மிக்கவர்? பிரச்சனையான மனிதரா, பிரச்சனை உள்ள மனிதரா? யாராக நீங்கள்? வெற்றி பெற்ற மனிதரா, மகிழ்ச்சியான மனிதரா? யாராக ஆசை? தெளிந்த நீரால் கலக்கமா, கலங்கிய நீரால் தெளிவா? தெளிவான மனம் கலங்குமா, தெளிந்த மனம் கலங்குமா? தெளிவாக தேடும் என் மனது. மிக்க நன்றி. உங்கள் நல்லுசாமி. ஒரு கைதலாம் சாருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப சவுண்ட் கேட்டுதா? கேட்டது இல்ல. ரைட், ஓகே. அது தானே ஓடிச்சு. கைதலாம் சார். இப்ப கேட்டீங்கல்ல, இன்னொரு முறை போடணுமா? இன்னொரு முறை போடுங்க. இன்னொரு முறை போடலாமா? போடுங்க, சின்னது தானே. ஆமா, இன்னொரு முறை கேட்கலாமா எல்லாரும்? ஓகே. இப்பதான் கல்யாணி வந்திருக்காங்க. ஓ, அதனாலதான் சார் கேட்டேன். கேட்டேன் சார், நீங்க கேட்டதுலயே தெரியுது. கேட்டேன் சார். ரைட், ஓகே, மகிழ்ச்சி. இன்னொரு கேளுங்க. அன்பு சகோதரர் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் நண்பர் திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியோடு,
இன்று தெளிவான மனது என்று மிக தெளிவாக கொடுத்த பிறகு அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதனால் ஒரு கவிதை மூலமாக அதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். தெளிவான மனமா, தெளிந்த மனமா? தோல்வி துரத்துபவரா, தோல்வியை துரத்துபவரா? யார் வெற்றியாளர்? தோல் மீது அமருபவரா, தோளில் சுமப்பவரா? யார் பாட்டாளி? உழைக்க சளைத்தவரா, சளைக்காமல் உழைப்பவரா? யார் உழைப்பாளி? தெரிந்ததை செய்பவரா, தெரிந்து செய்பவரா? யார் தொழிலாளி? பணத்தை பெருக்குபவரா, பணம் பெருகும் வழியை பெருக்குபவரா? யார் பணக்காரர்? படித்து அறிந்தவரா, கற்று அறிந்தவரா? யார் அறிவாளி? பட்டம் பெற்றவரா, பட்டு கற்றவரா? யார் படைப்பாளி? உயர்ந்த மனிதரா, உயர்த்தும் மனிதரா? யார் மாமனிதர்? அள்ளிக் கொடுப்பவரா, சொல்லிக் கொடுப்பவரா? யார் அனுபவசாலி? அன்பு செலுத்துபவரா, அரவணைத்து செல்பவரா? யார் ஆதரவு மிக்கவர்? பிரச்சனையான மனிதரா, பிரச்சனை உள்ள மனிதரா? யாராக நீங்கள்? வெற்றி பெற்ற மனிதரா, மகிழ்ச்சியான மனிதரா? யாராக ஆசை? தெளிந்த நீரால் கலக்கமா, கலங்கிய நீரால் தெளிவா? தெளிவான மனம் கலங்குமா, தெளிந்த மனம் கலங்குமா? தெளிவாக தேடும் என் மனது. மிக்க நன்றி. உங்கள் நல்லுசாமி. ஓகே, ரைட். இன்னொரு முறை கைத்தட்டல நம்மளாம் ஓரளவுக்கு கேட்டுட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது கவிதை அவரது சார்து? அருமை சார். தோல்வி 2 சென்டென்ஸ் என்னால உள்வாங்க முடிஞ்சிச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. தோல்வி துரத்துபவரா, தோல்வியை துரத்துபவரா? யார் வெற்றியாளர்? சிலது சந்தேகத்துக்குரியது மாதிரி இருந்தது, சிலது அந்த இதை சொல்றது மாதிரி இருந்தது. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு, தோல்வி துரத்துபவன் அவனும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால யாரு வெற்றியாளர்? அதுதான். இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது, அள்ளி கொடுப்பவரா, சொல்லி கொடுப்பவர்? யார் வள்ளல்? அது நல்லா இருந்தது அந்த வார்த்தை. அள்ளி கொடுப்பவரா, சொல்லி கொடுப்பவர்? 2 பேருமே வள்ளல் தாங்கிறது மாதிரி பல இது பாட்டாடி எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா. ஒண்ணே ஒண்ணு சார், அந்த அள்ளி கொடுப்பவரா, சொல்லி கொடுப்பவரா அப்படிங்கிறது வந்து அந்த பொருளை அள்ளி கொடுக்கலாம், சொல்லி கொடுப்பவர் ஆசிரியராக இருக்கலாம். அப்படிதானே சார்? ஆமா, அதான் அந்த மீனிங்ல தான் சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி தான் சொல்லிருப்பாரு. சொல்லி கொடுக்குற எல்லாரும், சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தானே. ஆசிரியர் தான். சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தான். அவங்க பொருளா கொடுக்கல, ஆனா அதை விட மதிப்பு கொடுக்கறாங்க. அந்த மீன் சொல்லுவாங்க இல்லைங்க, மீன் புடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கறது. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் இருந்தது, அதே மாதிரி ஒண்ணு இருந்தது. அதே மாதிரிதான். தெரிந்ததை செய்பவரா, தெரிந்து செய்பவரா? யார் தொழிலாளி? ஸ்கில். அது இன்னொன்னு சார், அவர் என்ன தோல்ல சுமப்பவரா அது கேட்டாரு. அது நல்லா இருந்தது. அந்த கவிதை பாக்குறீங்களா? கொடுத்துட்டாரு, நான் எழுதி வாங்கிட்டேன். அனுபவ, அதாவது பாட்டாளி கொண்டு வந்து இதான் கவிதை. கணக்கு தெரியுதா? பெருக்குவோரா, தெரிந்து செய்பவரா? யார் தொழிலாளி? இதுதான். தோல்வியை துரத்துபவரா, தோல்வி துரத்துபவரா? தோல்வியை துரத்துபவரா, தோல்வி துரத்துபவரா? அது ஐ எங்க தன் எதுவா வந்துட்டு இருக்கு. ஆமா. தோல்வி அபர்வரா, தோல் மீது அபர்வரா, தோளில் சுமப்பவரா? பாட்டாளி. நடக்குது இல்ல, அதுவும் நடக்குது இல்ல. தோல் மீது அமர்றாங்கல்ல, தோளில் சுமக்கிறன்னு சொல்லிட்டு உழைக்க சளைத்தவரா, உழைக்காமல் உழைப்பவரா? சளைக்காமல் உழைப்பவரா? இது ரெண்டும் தான் கரெக்டா. தெரிந்ததை செய்பவரா, தெரிந்து செய்பவரா? யார் தொழிலாளி? பணத்தை பெருக்குபவரா, பணம் பெருக்கும் வழியை பெருக்குபவரா? படித்த அறிந்தவரா, கற்ற அறிந்தவரா? பட்டம் பெற்றவரா, பட்டு கற்றவரா? சொல்லுங்க சார். படித்து அறிந்தவரா, கற்று அறிந்தவரா? அது யாராவது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? அதாவது
கல்வி கல்வி ஒண்ணு அனுபவ படிப்புல கிடைக்குது, பட்டு வருது, ஒண்ணு படிச்சு வருது. படிக்கிறது சிறந்ததா அல்லது அனுபவ அறிவு சிறந்ததா சார் ஒண்ணும் இல்ல சார். இல்ல கற்றுக்கும் படிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சார் ஒண்ணும் இல்ல சார், அது நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு அது கற்றுன்னு சொல்லலாமா? எப்படி? அதுதான் சொல்றாரு. கல்வியில இருந்து வர்றது கற்று, பட்டுங்கிறது அனுபவம். சார் அனுபவத்துல கத்துக்கிறது சார் கற்று அறிந்தவர். இல்ல அனுபவத்துல இல்ல, கல்வியிலிருந்து வர்றது கற்று, அனுபவத்திலிருந்து வர்றது பட்டறி. படித்தறிந்தவரான்றப்ப இங்க படித்து உங்களுக்கு படிச்சவங்களை தானே சொல்றாங்க சார். படிக்கிறது அப்படின்னா தியரி சார், கற்றுனா பிராக்டிகல் சார். அதுதான் சொல்ல வரேன், அவ்வளவுதான் விஷயம், அதுதான் சொல்றேன். பாத்தீங்களா, தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல சொன்னாதான் நம்மளுக்கு புரியுது. அதாவது எஜுகேஷன் வந்து படிக்கிறது, கற்றுங்கிறது லேர்னிங். லேர்னிங் ஸ்கில், அதுவும் இருக்கலாம். லேர்னிங் படிக்கிறதுனா ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிச்சு அது மூலம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது கற்றுங்கிறது கல்விங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. ஆமா. இங்க மீன் பண்றது வந்து சார் மீன் பண்றது வந்து அனுபவம் கற்று. ஆக்சுவலா வந்து பிராக்டிகல் தான் சொல்றாரு. இப்போ எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு, அவரு எங்க இருந்து அவரா கத்துக்கினதுதான், அவரா இப்ப கத்துக்கின விஷயம் தான். அதை படிச்சு இப்ப பல்ப் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிறோம், பட்டம் வாங்குறதுங்க. சார் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, கற்க கசடர அப்படின்னு வரும்போது படிப்பறிவு, கற்ற பின் நிற்க அதற்கு தகங்கிறது கற்றறிவு. 5+5 10 தான், 7+3 10 தான். இதுதான் கவிதை. ஒரு கவிதை. சரி, அடுத்த கவிதை யார் படிக்குது? அமுதா மேடம், உங்க பிரதர் கவிதை படிக்கிறீங்களா? படிச்சிடறேன் சார். படிங்க சார். அவங்க படிக்கும் போதே நீங்க வந்து இதுலயும் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. எழுத்தா? சைடு பை சைடு எழுத்து இல்ல, அது ஒரு சிலது இருக்கு, ஒரு சிலது இதுதான் கொடுத்தாரு. அமுதா மேடம் பிரதர் இருக்கு என்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க, அது வேணா போட்டுடலாம். படிக்கும் போதே நீங்க அதையும் போட்டுருங்க, சைடு பை சைடு. இருக்கிறத போட முடியும், இல்லாத போட முடியாது. இருக்குதான் சார் சொல்றோம், உங்களுக்கு ஐடியா கொடுக்கறது தானே நாங்க இருக்கோம், உங்களை சிறப்பா செய்ய வைக்கிறதுக்கு. படிக்கட்டுமா சார்? மேடம் ஒரே நிமிஷம் மேடம், நான் அதை போட்டுறேன், அதுக்கப்புறம் படிங்க மேடம். சரிங்க. இப்பவும் படிக்கவான்னு கேக்குறீங்க, பிரின்சிபல் வரைக்கும் ஆயாச்சு. இன்னும் படிக்க வேண்டியது தானே சார், நிறைய இருக்கு. ஓகே, படிங்க மேடம். கேக்குதா? தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே, ரைட். இதுல தெளிந்த மனம் சார் படிக்கும்போது சைடு பை சைடு ரெண்டு பேர் பேசும்போது டாக் பண்றோம்ல, அந்த மாதிரி இவங்கள இல்ல பரவாயில்ல, குரல் கேக்குதுல, டாக் பண்ண முடியாது. கேக்குதுல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது மாதிரி இல்ல. சரி ஓகே. படிங்க மேடம். தெளிந்த மனம். இல்லனா ஒண்ணு செய்யலாம், மேடம் படிச்சிட்டோம் தெரியுது, இப்ப மேடம் தெரியுது. நீங்க படிச்சிடுங்க மேடம், நீங்க படிச்சிடுங்க. தெளிந்த மனம். தெளிந்த நீரில் தெளிந்த நீரின் ஆழத்தில் தெரிகின்ற கிளிஞ்சலை போல் தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனமுகம் காட்டும். தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனமுகம் காட்டும். கரையோரம் அலையடிக்கும், ஓயாமல் ஓலமிடும் ஆழ்கடலில் சென்று விட்டால் அத்தனையும் மாறிவிடும். தெளிந்ததொரு குட்டையிலே வலை வீசி பயனெய்து, குட்டையை முன் குழப்பி பின்னால் வீசுகின்ற வலையினிலே மீன் நிறை. தத்துவம் புரிகிறதா? குழப்பத்தில் நீ இருந்தால் இழப்புகள் ஏராளம், தெளிந்த மனம் உனக்கிருந்தால் தேடி வரும் பெரும் செல்வம். ஆதி பகவான். இன்னொரு முறை படிச்சிருங்க மேடம். தெளிந்த மனம். தெளிந்த நீரின் ஆழத்தில் தெரிகின்ற கிளிஞ்சலை போல் தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனமுகம் காட்டும். கரையோரம் அலையடிக்கும், ஓயாமல் ஓலமிடும் ஆழ்கடலில் சென்று விட்டால் அத்தனையும் மாறிவிடும். தெளிந்ததொரு குட்டையிலே வலை வீசி பயனேது. தெளிந்ததொரு குட்டையிலே வலை வீசி பயனேது, குட்டையை முன் குழப்பி பின்னால்
வீசுகின்ற வலையினிலே மீன் நிறையும். தத்துவம் புரிகிறதா? முன் குழப்பி பின்னால் வீசுகின்ற வலையினிலே மீன் நிறையும். தத்துவம் புரிகிறதா? குழப்பத்தில் நீ இருந்தால் இழப்புகள் ஏராளம். தெளிந்த மனம் உனக்கிருந்தால் தேடி வரும் பெரும் செல்வம். கைதட்டலாம். மேடமோட பிரதருக்கு ஒரு கைத்தட்டல். ஓகே, மகிழ்ச்சி. உங்களோட கவிதையும் படிச்சுங்க. இதை பத்தி எதனா பேசணும் ரவி சார், சொல்லுங்க. ஆமாம் சார், இது இந்த தெளிந்த மனசுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. அதாவது ஏர்லியர் படித்த கவிதையை விட இது எல்லாமே மோர் ரிலவென்ட் டு தெளிந்த மனசுக்கு இருக்குது. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அமுதாம்மா, அந்த இல்லம்மா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. அந்த குழப்பி எனக்கு சந்தேகம் தான். குழப்பி இப்படி மீன் பிடிக்கிறது. சார் மீன் பிடிப்பாங்க. ஆமாம்மா, அந்த பாயிண்ட் அமுதாம்மா ஒரு நிமிஷம். அந்த பாயிண்ட் அதுக்கப்புறம் சொல்றீங்கல்ல, தெளிந்த மனதுதான் இதா இருக்கும் அப்படின்னு. அது ரெண்டும் கொஞ்சம் மாறுபட்டு வர மாதிரி இல்லமா? இப்ப நம்ம சார் கேட்டாங்கல்ல, தெளிவான மனமா தெளிந்த மனமா? தெளிவானதுன்னா ஏற்கனவே தெளிவா இருக்கும். தெளிந்ததுன்னா குழப்பத்துல தெளிவடையாது. என் கவிதையில ரெண்டுமே வரும். சரி, தெளிவான மனமும் வரும், தெளிந்த மனமும் வரும், ரெண்டுமே வரும். இதுல ரொம்ப சிறப்பானது என்னன்னா, தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனம் காட்டுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது மனசுல தெளிவு இருக்கா இல்லையாங்கிறது வார்த்தையில தான் தெரியும். மற்றது இது ஒரு முத்தாய்ப்பான வரி. தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனம் காட்டுங்கிறதுலாம் சிறப்பான வரி இதுல. சரி, மீன் பிடிக்கிறது எப்படி குழப்புது? 10 பேரும் ஒன்னா இறங்குறாங்க. அது கண்மாய் இருக்கு. அது கொஞ்சம் மண்ணு கலந்து அந்த கலர் அப்படி இருக்கும், ஆனா தெளிவா இருக்கும். நான் எத்தனையோ கண்மாய் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க மீன் பிடிக்கிறதுனா, ஒரே சமயத்துல 100 மீன் உள்ள இறங்குறாங்க. இறங்கவும் அது பூரா குழம்பிட. அப்ப மீனை பிடிப்பாங்க. மீன் இருக்கணும் அதுல, அவ்வளவுதான். குழப்பி மீன் பிடிக்கிறோம்னா, குழப்பினா எப்ப மீனா வந்துருது? மீன் வராதே. இல்லம்மா, இல்ல, இந்த உதாரணம் நீங்க சொல்ற மாதிரி குழப்பம் இருந்து தெளிந்தா அது நல்லா உள்ள இருக்கு, தெரியும், கிழிஞ்சல் இருக்கா என்ன இருக்குன்னு காமிக்க. அது சரி, அது சரியானது. ஆனா குழப்பி யாரும் மீன் பிடிக்கல. இது உள்ள போற இல்ல உங்க எல்லா ஊர்லயும் தான் சொல்றேன். ஒரு நிமிஷம். எங்க ஊர் பக்கத்துல குளத்துல மீன் பிடிப்பாங்க. அப்படி குளத்துல மீன் பிடிக்கும் போது அந்த இதுல இறங்கி ஒரு அலம்பிய ஒரு தண்ணிய ஒரு இது பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த வலைய போடுவாங்க. அது குளத்துல இல்ல, சேத்துல இல்லம்மா, சேத்துல போட முடியாது. அதனால இது பண்றாங்க. அதாவது குழம்புனது ஏன்னா 100 பேர் இறங்குறதுனால குழம்புச்சு அந்த குழம்புடா மீன் புறப்பட்டு வராது. இருக்க மீனைத்தான் பிடிக்க முடியும். 100 பேரும் ஒன்னா உள்ள இறங்கிட்டாங்க, அதனால அது குழம்பி போச்சு. அப்ப அதுக்கு தண்ணி வேணும்ல, அதை அப்படி தள்ளி விடுறான். தள்ளி விட்டா தண்ணி வரும். அந்த தண்ணீரை வலைய போட்டு எடுக்கலாம். சேத்துக்குள்ள வலைய போட முடியாது. அதைத்தான் அந்த கருத்து தெளிந்த மனதான். அதாவது குழம்பிட மனதான் தெளியணும்னு நம்ம சொல்றோம். சில சமயங்கள்ல சில வார்த்தைகள் அவனை கவுன்சிலிங் எல்லாம் சொல்றாங்க. அவரே குழம்ப விட்டு, அவரே தெளிய விட்டு, அவரே கண்டுபிடிக்கிறது மாதிரிலாம். அது நல்ல கருத்து தான். ஆனா இதுல ரொம்ப சிறப்பான கருத்து, தெரித்து விழும் வார்த்தையிலே தெளிந்த மனம் காட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மன தெளிவா இல்லையான்னு நம்ம சொல்லுதான் சொல்லுங்க. எல்லாரும் மனசை பார்க்க முடியாது, உள்ள என்ன இருக்குது யாருக்கு தெரியும். அது தெரிச்சு விழுகிற வார்த்தை தான் காட்டுது. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்க சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும். ஓகே, அடுத்தது நீங்க படிச்சிருங்க, உங்க கவிதையை படிச்சிருங்க. சார் நான் அப்புறம் படிக்கிறேன், இப்பதானே நான் படிச்சிருக்கேன். சரி, ஓகே, வசந்தி மேடம் படிக்க வைக்கலாம். படிக்கிறேன் சார். என்னோட கவிதை உங்க கவிதை மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் இருக்காது, பெருசாலாம் இருக்காது சார். நான் ஏதோ சிம்பிளா எழுதியிருக்கிறேன். நாங்க தான் சொல்லணும். அதாவது விழிகள் துயிலத் துவங்கின, மூடிய விழிகளில் நீர் வழிந்தது. அம்மாவை பிரிந்த ஏக்கம் வாட்டுமே, அனைத்து தூங்கும் தம்பியின் நினைவு வருமே.
பட்டு மெத்தை கொடுத்தாலும் பாச பிணைப்பு கிடைக்குமா? பாலும் தேனும் கொடுத்தாலும் பாசத்தாயின் மடி போல் ஆகுமா? யாரோ தூக்கி சென்றார் ஓரியோவை, தம்பி ஹார்லோவை ஏன் விட்டனர்? மனம் எவ்வாறு வந்தது? மனதில் நிறைய கேள்விகள். விடியல் வேளையில் ஒரு தெளிவு. வீதி நாய் இல்லை இனி ஓரியோ. சொரியுடனும் பசியுடனும் நிற்காது ஓரியோ. சொந்தம் என்று ஒருவர் இருப்பார் அவனுக்கு. தம்பி ஹார்லோவுக்கும் ஒரு வீடு கிடைக்குமா? தெளிவான மனதுடன் நம்புகிறேன், பள்ளத்தில் பிறந்த 2 நாய்க்குட்டிகளை பரிவுடன் பார்ப்பவர் இருக்கிறார் என்று. அவ்வளவுதான் என்னோட கவிதை. இன்னொரு போட்டதுக்கு எழுதிட்டாங்க பாத்தீங்களா மேடமே? போட்டோ போட்டதுக்கு எழுதிட்டாங்க. அன்னைக்கு போட்டோ போட்டாங்க, இன்னைக்கு எழுதிட்டாங்க. ஆமா, ஒருத்தங்க தூக்கிட்டு போயிட்டாங்க சார் ஓரியோவை. ஓரியோ போயிட்டான். ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒன்ன பார்த்தா கஷ்டமா இருக்கு. நான் அன்னைக்கு முழுசு நைட்டு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. விழிகள் துயில துவங்கி நான் தூங்க போறேன். மூடிய விழிகளில் நீர் வழிந்தது. அம்மாவை பிரிந்த ஏக்கம் வாட்டுமே. அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை பிரிஞ்சது. அனைத்து தூங்கும் தம்பியை நினைக்குமே. பட்டு மெத்தை கொடுத்தாலும் பாச பிணைப்பு கிடைக்குமா? பாலும் தேனும் கொடுத்தாலும் பாசத்தாயின் மடி போல் ஆகுமா? அது இன்னும் அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரோ தூக்கி சென்றார் ஓரியோவை, தம்பி ஹார்லோவை ஏன் விட்டனர்? மனம் எவ்வாறு வந்தது? மனதில் நிறைய கேள்விகள். விடியல் வேளையில் ஒரு தெளிவு. வீதி நாய் இல்லை இனி ஓரியோ. அதுதான் பாசிட்டிவ் சைட். சொரியுடன் பசியுடன் நிற்காது ஓரியோ. சொந்தம் என்று ஒருவர் இருப்பார் அவனுக்கு. தம்பி ஹார்லோவுக்கும் ஒரு வீடு கிடைக்குமா? தெளிவான மனதுடன் நம்புகிறேன், பள்ளத்தில் பிறந்த 2 நாய்க்குட்டிகளை பரிவுடன் பார்ப்பவர் இருக்கிறார் என்று. அருமையா இருக்கு, ரொம்ப சிறப்பு. அந்த இப்ப கூட பாலும் இதுவும் குடிச்சிட்டு தான் அது போச்சு. ஆஃப் பண்ணிடு. மனதை தொட்ட கவிதை. ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப அழகான கவிதை. சிம்பிளா அழகா காட்சிய கவிதையாக்கி இருக்கு. ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது இன்னொரு நாய்க்கு நல்லா வாழ்க்கை அமையும்னு மனசுல நினைக்கிறது. அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தது ரவி சார் கவிதை படிப்பார். பாருங்க, நீங்க இந்தியாவுக்கு வந்ததுனால இந்த காட்சியை பாத்திய, இதை எழுதுனீங்க. அமெரிக்காவில இதை எழுத முடியுமா? அமெரிக்கால இருக்க நடக்காதுங்க. இது ஏற்கனவே ஒண்ணுமே இல்ல, அதத்தான் சொன்னேன். அங்க நடக்காது, கூடாது, எழுத முடியாது. இந்தியாவில கவிதை இது வந்துங்க இன்னொரு பிலாசபி இதுல இருக்குங்க. அது எல்லாரும் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது. ஒரு அடாப்டட் சைல்டு கூட இதை கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை கொஞ்ச நாளைக்கு எவ்வளவு பாடுபடும், எவ்வளவு கஷ்டப்படும். அதுதான் இதனோட ரிலேட்டட். இன்னொரு மீனிங் அதான். 2 பிள்ளைங்க, 2 குட்டிங்க இருந்தது. அதுல ஒரு குட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்கன்றப்ப அது இன்னொரு குட்டி. அந்த ரேணு கூட ஒரு முறை இந்த கதை சொன்னாங்க, இந்த மாதிரி நாய்க்குட்டி வச்சு கதை சொன்னாங்க. ஒரு கதை சொன்னாங்க. அடுத்தது யாரு பேர் படிக்கிறது? ரவி சாரா, வாங்க சார். அசையாத நின்னுக்கிறாரு ரவி சார். இப்போ எக்ஸிட் ஆயிடுறேன். கபாலீஸ்வரர் பத்தி ஒரு கவிதை பாடுங்க சார். ஆமா, நான் ஞான சம்பந்தரா திருஞான சம்பந்தரா பத்தி பாடுறதுக்கு. சிவகுமார் சார் கேமரா பண்ணிட்டாரு. வேற யாரு இருக்கீங்க? நேற்று கேட்ட கவிதை ஒண்ணு ரொம்ப சின்னது, ஒரு 3 வரி. படிங்க சொல்லுங்க. அது என்ன சொல்லுது? நேற்று பெய்த மழையில் இன்று குடைப்பிடித்த காளா எவ்வளவு சோம்பேறி அப்படின்னு சொல்லு. நேற்று பெய்த மழையில் இன்று குடைப்பிடித்த காளா. நேற்று பெய்த மழைக்கு இன்று குடைப்பிடித்த காளா எவ்வளவு சோம்பேறியோ அந்த மாதிரி. அதாவது நேத்து மழை பெஞ்சிச்சு, நேற்றுதான் கொடை பிடிக்காது, அதுக்கு இன்னைக்கு கொடை பிடிக்குது, எவ்வளவு சோம்பேறி அப்படிங்கறது மாதிரி இந்த கவிதை சொல்றாரு. அப்ப இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நிறைய பேரு, இது நல்லா இருந்தது எனக்கா படி. நிறைய தள்ளி போடுறோம். செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு மறுநாள் செஞ்சா
நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்ங்கிறது நம்ம காலத்து பழமொழி. அத அது சோம்பேறித்தனமா பண்ணுது அப்படின்னு ஒரு இதா சேர்க்கிற போது அது கவிதைய நல்லா இருக்கு. சாருக்கு ஒரு கை தட்டலாம் எல்லாரும். அதையே நேற்று பெய்த மழையில் நீர் அருந்தி இன்று மலர்ந்த காளான். இல்ல ஆக்சுவலா காளான் மழை பெய்யறதால முளைக்காது, மின்னல் இருந்தாதான் அந்த காளான் முளைக்கும். சோ மழைக்கும் காளானுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப கல்யாணி மேடம் சொன்ன கதை இதுக்கு காலாலே உண்ட நீரை தலையாலே தான் தருதலாங்கிறார் தென்னம்பிள்ளைய. தென்னம்பிள்ளைக்கு காலில்தான் தண்ணி ஊத்துறான், ஆனா அது தலையாலே தான் தருதலால் அப்படின்னு முடிய எனக்கு முதல் 2 வரி விளையா இருக்காது சொல்லுங்க. அப்ப ஒரு பயன் அதாவது என்று தரும் பொருள் என வேண்டாம், பயன் என்னைக்கு தரும்னு நினைக்க வேண்டாம். தென்னை மரம் காலால தலையில தருதுன்னு சொல்றாரு. அப்ப நேற்று பெய்த மழையில இன்று விளைந்திருக்கிறதுங்கிற போது அதுவும் நல்ல சிந்தனை. நல்லா சொன்னீங்க. இன்றைக்கு முறை அத பருகி. ஓகே, அடுத்தது நம்ம கோபால் ரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? ஆடியபிளா? எஸ். என் மனக்கண்ணில் இன்று மாலை 6:30 மணிக்கு சுகப்பிரசவத்தில் உதித்த இந்த கவிதை குழந்தையின் மழலை மொழி இதோ பகிர்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு சுகப்பிரசவத்தில் உதித்த இந்த கவிதை குழந்தையின் மழலை மொழி இதோ பகிர்கின்றேன். கண்ணான கண்ணே பொன்னான பொண்ணே, கண்ணான கண்ணே பொன்னான பொண்ணே, உனக்கு ஒரு கேள்வி, உனக்கும் ஒரு கேள்வி. மைண்ட் யுவர் மைண்டில் என்னை கேட்ட கேள்வி உனக்கும் தானே, மைண்ட் யுவர் மைண்டில் என்னை கேட்ட கேள்வி உனக்கும் தானே. புதிதாய் பூமியில் பிறந்த நீ பதிலுரைப்பாய் பாங்குடனே என்றேன். புதிதாய் பூமியில் பிறந்த நீ பதிலுரைப்பாய் பாங்குடனே என்றேன். கவி குழந்தை என் காதோரம் கைகொட்டி சிரித்தது, கவி குழந்தை என் காதோரம் கைகொட்டி சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய் என்றேன் சீரியஸாக, ஏன் சிரிக்கிறாய் என்றேன் சீரியஸாக. ஐயோ மக்கு இது கூட தெரியாதா என்றது, ஐயோ மக்கு இது கூட தெரியாதா என்றது. அல்லும் பகலும் அல்லல் பட்டு, அல்லும் பகலும் அல்லல் பட்டு ஆலாய் பறந்து வில்லாய் ஒடிந்த போது, ஆலாய் பறந்து வில்லாய் ஒடிந்த போது எங்கே என்னுள் இருக்கும் தெளிந்த மனது, எங்கே என்னுள் இருக்கும் தெளிந்த மனது என்றேன். மனக்குழந்தையான கவி குழந்தை மௌனமாய் கூறியது, மனக்குழந்தையான கவி குழந்தை மௌனமாய் கூறியது, குழம்பினால்தான் தெளிவு பிறக்கும் என்றது, குழம்பினால்தான் தெளிவு பிறக்கும் என்றது. ஓ அப்படியா என்றேன் ஓசை இல்லாமல், ஓ அப்படியா என்றேன் ஓசை இல்லாமல். தெளிந்த மனம் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன், தெளிந்த மனம் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அலசிப்பார் அதற்குத்தானே 6ஆம் அறிவு என்றது, அலசிப்பார் அதற்குத்தானே 6ஆம் அறிவு என்றது. மேலும் சொல் சொல் என்றேன், மேலும் சொல் சொல் என்றேன். வரிசையிட்டது இவ்வகையில், வரிசையிட்டது இவ்வகையில். உலக அனுபவங்களே பாடங்கள், உலக அனுபவங்களே பாடங்கள். பகுத்தறிந்து பகிர்ந்து பலர் வாழ நினைத்தாலே பொதுநலம் வளரும், பகுத்தறிந்து பகிர்ந்து பலர் வாழ நினைத்தாலே பொதுநலம் வளரும். சுயநலம் குறைந்தால் தெளிந்த மனதிற்கு வழி உண்டாம் என்றது, சுயநலம் குறைந்தால் தெளிந்த மனதிற்கு வழி உண்டாம் என்றது. மேலும் தேவை விளக்கம் என்றேன், மேலும் தேவை விளக்கம் என்றேன். நீ குழம்பியே இருக்கிறாய், நீ குழம்பியே இருக்கிறாய், திரும்ப போய் படி ஆத்திச்சுடியும் திருக்குறளையும். நீ குழம்பியே இருக்கிறாய், திரும்ப போய் படி ஆத்திச்சுடியும் திருக்குறளையும். ஒரு படி மேலே போய், ஒரு படி மேலே போய் பாரதியின் கவிதைகளையும் படி. ஒரு வழியாக தெளிந்த மனது வசப்படும், ஒரு வழியாக தெளிந்த மனது வசப்படும் என்று சொல்லி மறைந்து போனது 7 மணிக்கு என் கவி குழந்தை, என்று சொல்லி மறைந்து போனது 7 மணிக்கு என் கவி குழந்தை. நன்றி சார், வணக்கம். அருமை அருமை சார். வீடியோலாம் பிளான் பண்ணி எல்லாம் வரக்கூடாது சார்.
7 மணிக்கு மறைஞ்சு போறேன்னு சொல்லிட்டு 8 மணி ஆயிடுச்சு சார். ரொம்ப ரொம்ப நல்லா அது பிள்ளை பிறந்தது அப்ப எழுதின போது என்ன சுகப்பிரசவம். ரைட், வெரி குட். வேற யாராச்சும் கமெண்ட்? நான் படிச்சிடுறேன். வாங்க மேடம். இந்த கவிதையை பத்தி சொல்லுங்க ஏதாவது. ஆமா, ஒரு வார்த்தை 2 வார்த்தை. சாரோட கவிதைக்கு ஏதாச்சும் விளக்கங்கள்? நல்ல தெளிந்த கவி குழந்தை. குழந்தைய பத்தி சொல்லிருக்காரு, நீங்க கறி குழம்பு பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க. இல்ல வேற என்னமோ சொல்றாரு. நல்ல தெளிந்த கவி குழந்தைன்னு சொன்னார். நமக்கு சாப்பிடறதா கேக்குது. அதுக்காக இல்ல சொன்னீங்க. எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? பாராட்டுகள். நீங்க தெளிவா இல்லங்கிறத உங்க தலைப்பிலே போட்டீங்க. இப்ப புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு, நல்லாவே புரிஞ்சிச்சு. அவர் குழம்பு போனதால இந்த தலைப்பை கொடுத்துருக்காரு. இல்ல இதுல அந்த அலசிப்பார் அப்படிங்கறது ரொம்ப அருமையான வார்த்தை. அதாவது எல்லாத்தையும் அலசி பார்த்தா தானே என்னென்ன தெரியும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. இப்ப தேவேந்திர நல்வெடியில தான் தொடங்க சொல்றேன், 7 இளம் தமிழ். அது திருக்குறளுக்கு அப்புறம் சொல்லணும். அதுக்கப்புறம் திருக்குறள் நாலடியார்ல இருந்துதான் மறுபடி மேல போங்க, மற்றதுக்கு எல்லாம் படிங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப இவரை போய் கேட்டாங்களா, ஒரு நிமிஷத்துல ஒரு சொல்றேன். படி சங்கத்தமிழ் நூலில் படி, காலையில் படி, மாலையில் படி, கடும் கல்படி. இது மாரிதாசனுடைய சங்கத்தமிழ் நூலில் படி. சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. படிபடின்னு அவர் அதை எழுதுறாரு. அவர் என்ன பண்ணாங்களா, அவருக்கு வயதான காலத்துல கண்ணு அவருக்கு கொஞ்சம் தெரியல. ஒரு பையன் மாடிக்கு கூட்டிட்டு போறோம். அவன் சொன்னா, தாத்தாட்ட ஊவேசாவை இதை கரெக்ட் பண்றாங்க. தாத்தாட்ட படி அப்படின்னா கீழே கீழ் படினா, இவரு நான் இவ்வளவு வாழ்க்கை பூரா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் சொன்னா, நான் பையன் கீழ்ப்படி அப்படின்னா, கீழ்ப்படிதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கப்பா, நான் பரிவுடையன் இன்சுலன் ஆதல்னு சொல்றேன் அதுக்கு வள்ளுவர். அதனால நான் கீழ்ப்படினா. அப்புறம் கொஞ்ச தூரம் மேலதுக்கு கூட்டிகிட்டு போனா நான் பையன் மேல்படினானா, மேலையும் படிச்சுக்கிட்டு படி படி அது 2ஐயும் கரெக்ட் பண்ணி நான் படிச்சேன். படி சங்கத்தமிழ் நூலில் படி, காலையில் படி, மாலையில் படி, கடம்புகள் படிதான் என்ன அர்த்தம், எப்பமானும் படின்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு படியா சொல்றாரு. சங்கத்தமிழ் நூலில் படின்னு சொல்லிட்டு, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்னும்படி படின்னு வந்துட்டே இருக்கும். அதை கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணி நான் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இதை போட்டேன், இந்த ஒரு வீடியோ மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அப்ப அவர் படிகளை இதை கனெக்ட் பண்ணி கீழ்ப்படி, படி, வாக்கியபுரம் படி, மேல்படி, மேலையும் படி, இந்த கற்க கசடார மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா அழகா அந்த ஒரு கவி குழந்தையா பெற்று போட்டிருக்காரு. சிறப்பான குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சார் அவரை திருப்பி இன்னொரு தடவை அதை படிக்க சொல்லுங்க சார். கோபாலபுத்திரன் சார், வேற யாரும் இல்லையே? இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அமுதா மேடம் இருக்காங்க, நம்ம இவர் இருக்காங்க, நம்ம பேர்னா கல்யாணி 2 பேரு தான். அப்புறம் வேற யாரும் இல்லையே? ஆமா, ரத்ன வடிவேல் சார் கவிதையோட வந்திருக்காரா, சும்மா தெளிந்த மனத்தோட? இல்ல கவிதையை ரசிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நான் இதை ஒண்ணு படிக்கிறேன் சார். வாங்க சார், வாங்க சார், படிங்க சார், படிங்க சார். படிக்கவா? இதையாவது படிக்கிறேன் சார். படிங்க சார், அதுக்கு தானே சார் இந்த இது. வாங்க சார். நான் இப்போதுதான் மனம் திறந்து பேச ஆரம்பித்துள்ளேன். 75 வருடங்கள் ஆகிவிட்டன. மனம் திறந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இப்போதுதான் கிடைக்கிறது. கேட்பதற்கும் ஆட்கள் இருக்கின்றார்கள். இப்போதுதான் மனம் திறந்து பேச ஆரம்பித்துள்ளேன். என் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றையும் சொல்லி மனம் ஆறுதல் அடைய விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போது சொன்னால்தான் சொல்ல முடியும். பின்னால் நான் நினைத்ததை சொல்வதற்கு கேட்பதற்கும் ஆள் இருக்க மாட்டார்கள்.
மனம் சொல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. மனம் திறந்து சொல்லும் போது மனம் தெளிவாகிறது. விவாதத்திற்குரிய விஷயங்கள் சொல்லும் போது மனம் குழப்பம் அடைகிறது. மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மனப்பான்மைகளால் துன்புறும் போது என் மனம் துன்புறுகிறது. மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மனப்பான்மைகளால் துன்புறும் போது என் மனம் துன்புறுகிறது. உயர் மனப்பான்மை என்று நினைக்கும் ஒரு விஷயம் அவர் உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்கு முயற்சி கொள்ளும் முயற்சியே என்று எனக்கு தோன்றும். உயரும் மனப்பான்மை என்று நினைக்கும் ஒரு விஷயம் அவர் உண்மையிலேயே தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சி. ஒப்பீடுதான் ஒரு மனிதனுடைய மனப்பான்மையின் அனைத்தின் மூலதனமாகும். ஒப்பீடுதான் ஒரு மனிதனுடைய மனப்பான்மையின் அனைத்து மூலதனமாகும். நன்றி, வணக்கம். சூப்பர். ரொம்ப நல்லது. யாருடைய கவிதை? சாரோடதுதான் சார். கடை வாங்கினார்ல சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் எழுதணும் சார். நான் ஒரு புத்தகம்னு நினைச்சிட்டேன். அப்புறம் உங்களுக்கு அதாவது ரொம்ப இன்னமே சொல்றதுக்கு இப்ப ஆள் இருக்கீங்க. அதாவது சொல்ற கேட்கறதுக்கு ஆள் இருக்கீங்கன்னு சொன்னது பாத்தீங்களா? ரொம்ப சிறப்பு. அதாவது நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 கருத்துமே. அதாவது இப்பவே 75 வருஷத்துல பேச ஆரம்பிச்சிடுறேன். இப்ப கேட்கறதுக்கு ஆள் இருக்கீங்கல்ல, இன்னுமே கேட்கறதுக்கு ஆள் இருக்குமோ இல்லையோ, நான் அதனால இப்பவே சொல்லி முடிச்சிருந்தது ரொம்ப சிறப்பு. அப்புறம் விவாதத்துக்குரியது குழப்பமாயிருது. நம்ம சொல்றது ஏதாவது ஒரு விவாதத்துக்குரியதை சொல்லிட்டோம்னா ஒரே மனசு குழப்பமாயிடுது. நமக்கும் குழப்பாயுது, அவருக்கும் குழப்பாயுது. இன்னொன்னு, இந்த தாழ்வு மனப்பான்மையை மறைக்கிறதுக்கு தான் உயர்வு மனப்பான்மைன்னு ஒரு முகத்தை கிளை போட்டுக்கிறான். அதாவது புலி தோலை பசு போத்துக்கிறது மாதிரின்னு சொல்றாங்க. பசு அது எல்லாரையும் மிரட்டுறதுக்காக புலித்தோலை போட்டுக்கிறது. அது மாதிரி நீங்க முகமூடிய சேர்த்து சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கீங்க சார். ஒப்பீடுதான் கம்பேரிசன் தான் அனைத்து இதுக்கும் காரணம். அது அருமை அருமை. அதாவது 3 C வேண்டாங்கிறாங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ், டோன்ட் கண்டெம், டோன்ட் கம்பேர்ங்கிறாங்க. இந்த 3 C விட்டுட்டோம்னா நமக்கு வாழ்க்கை நல்லா வரும். அதுவும் ரொம்ப சிறப்பு சார். உண்மையிலேயே சொல்ல நினைக்கிறதெல்லாம் இங்கதான் சொல்ல முடியுது. ஏன்னா என் பிள்ளைகளும் குழந்தைகளும் நான் சொல்றது கேட்கறது ஆள் இல்லை. சொன்னாலும் காமெடியா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல நினைக்கணும் அப்ப சொல்லணும்னு ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஏன் சொல்லிருக்கணுமோ அப்படின்னு குழப்பம் அடைகிறேன். ஒப்பீடுங்கிறத நான் எழுதி வச்சிருக்கேன். அது இந்த பக்கம் எழுதுறதுனால சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு திருப்பி ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்னு வந்து சார் சொன்னதுல டிஸ்கஷன் வந்து கிளாரிட்டி கொடுக்குங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வரி என்ன மனம் திறந்து சொல்லும் போது மனம் தெளிவடைகிறது. உண்மையிலேயே I got clarification for many of issues in this forum. To be frank, என் மனதுக்குள்ள இவ்வளவு வயசானாலும் குழப்பங்கள் நிறைய வந்தது. இந்த போரத்துல வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் என் மனது தெளிவடைந்திருக்கிறது. அதுதான் சொல்லுது. இங்க நிறைய I have learned several things from Stephen சார், முத்தையா சார், மேடம் வசந்தி மேடம், கல்யாணி மேடம், உங்களெல்லாம் பாக்குறப்போ I got several clarification in my mind. Thank you for the forum. Thank you for the opportunity. சார் நாங்க தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஒரு மீட்டிங் விடாத வர ஆளு சார். நீங்க எல்லாத்துக்கும் வரீங்க, எங்க கூட பயணிக்கிறீங்க. பல இது அழகா உங்களோட இதெல்லாம் நடையெல்லாம் பேச்செல்லாம் வந்து உங்களுக்கு கதை சொல்லல் விதம் சரி, நீங்க அந்த 1 நிமிஷம் வீடியோ போட்டதும் சரி. சார் வந்து முதல்ல 1 நிமிஷம் வீடியோ ஒண்ணு அமிச்சாரு.
ரொம்ப ஸ்டைலா அழகா நின்னு சிவாஜி கணேசன் மாதிரி அப்படி அப்படி நின்னு அழகா படிச்சு ரொம்ப அழகா இருந்தது. அதை பார்த்த உடனே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பேச மாட்டேன் இவ்வளவு ஸ்டைலா இவ்வளவு அழகா படிச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிறாரு சாரு. அப்பதான் முடிவு பண்ணேன் சாரை பேச விடக்கூடாது அப்படின்ட்டா. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாரு சாரு. அது வந்து மறுபடியும் குரூப்ல ஒரு தடவை போடுங்க சார். அதை எடுத்து போடுறேன், நான் எடுத்து போடுறேன். அவங்க சன் வீட்டுக்கு போன ஒரு போட்டோ, அவங்க சிரிக்கிற மாதிரி, அவங்க பாட்டியும் அவங்களும் சிரிக்கிற மாதிரி, வேலண்டைன்ஸ் டேக்கு வந்த வீடியோ எல்லாமே சூப்பர் சார். நீங்க தான் சூப்பர். எனக்கு பண்ணிக்கிறதுக்கு ஒரு களம் கிடைச்சிருக்கு. என்ன ஆமா, அது ரொம்ப சிவகுமார் சார் சொன்னது போல மனசுல உள்ளதை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், எப்பவும் எங்க இருக்கணும். அது இங்க வந்து நாம கொட்டி தீர்க்கிறோம். மற்றது இப்ப சிவகுமார் சாரை போல அனுபவசாலிகளுடைய அனுபவங்களை கேட்கறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து நாங்கள் வெளியிடங்கள்ல தனியா ஒவ்வொருவரையும் சந்திக்கிற பொழுது இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதுக்கு அறவே கிடையாது. ஆனா இப்படியான ஒரு போராட்டத்துல வரைக்கும் உண்மையில அருமையான கருத்து, நல்ல வரிகள், நல்ல ஆழமான அர்த்தம் உள்ள வரிகள். உண்மையிலே எனக்கு பேசுறதுக்கு ஆளே நான் போயிட்டாங்க சார். என்னுடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க, தெருவில் இருக்க நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிற என்னுடைய வயசுல செய்ய காட்டுறாங்க, அவ்வளவுதான் தலையாடுறாங்க. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, ஓகே ஓகே, சரி அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பேச முடியல. 2 பேர்ல இந்த பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கியா, அவ்வளவுதான் ஓகே போறோம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான், பேச முடியல. அவ்வளவு இல்ல பேசுறது, அவன் மனசுல சொல்லவே முடியல அவனால. ஒரு 4 லைன் படிச்சிடுறேன். ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். வந்து 4 லைன் எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நான் படிச்சிடணும். ரவி சார் நீங்க வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு இருந்துட்டு போங்க சார். ரவி வினேந்திரன் சார் சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? இல்ல, இன்னைக்கு சார் சொன்னாங்கல்ல சொல்றதுக்கு ஒரு கிளம்புன்னு, நான் என்ன பண்ணேன், நேத்து முந்தாத்து ஒரு பேச்சுக்கு ஒரு உரை சொன்னேன். அந்த உரைய அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அந்த சவுண்டு இதெல்லாம் இருந்துச்சு, ரெக்கார்ட் பண்ண. நான் என்ன நினைச்சேன், மறுபடியும் சொல்லி பார்ப்போம் சார். சரின்ட்டு நான் இன்னைக்கு ஸ்டீஃபன் சார காலையில தொடர்பு கொண்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் நாளைக்கு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு 11:30 மணிக்கு நம்ம 11 to 12 அந்த கம்பனின் மைதிலி அப்படின்னு பேசின சீதையை பற்றிய உரை அது. அத நீங்க நம்ம தளத்துல நம்ம போடல, ஆனா நீங்க இதை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்கன்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு வாய்ப்புங்கிற, இதுல நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு, நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, நம்ம கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு இத அந்த 1 மணி நேரம் 11 to 12 நாளைக்கு ஒரு உரை நம்ம ஐடியில இருக்கு. நான் எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். அவரு பேசுறேன்னாரு சார், அதனால நாளைக்கு வந்து 1 மணி நேரம் அவருக்கு அலர்ட் பண்ணிருக்கோம். நம்ம வரவங்க எல்லாம் வரலாம், அதுதான் விஷயம். அதுக்கு அதான் விஷயம். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு சுருக்கமா சொன்னா அதான் விஷயம். அவசியம் வாங்க. ஓகே ரைட். என்னோட 4 வரிகள் தான் ஆக்சுவலா. மனமே நீ எப்பொழுது குழம்பினாய் தெளிவதற்கு. எப்பொழுதாவது குழம்பினால் அது குழப்பம் இல்லை, கலக்கம் தான். கலக்கம்னாலும் குழப்பம்னாலும் வளர்ந்து விட்டோம் என்றால் தெளிந்து விட்டோம் என்றுதானே பொருள். அவ்வளவுதான். உங்க மைக் ஆன்ல இருந்து சொல்லிட்டாங்க மேடம், கலக்கம்னாலும் குழப்பம் தான்ட்டு. நான் இங்க கொஞ்சம் குழப்பம்தான் நினைச்சா கூட நீங்க குழப்ப விட மாட்டேறீங்க. கலக்கமா குழப்பம், கலக்கத்துக்கும் குழப்பத்துக்கும் பெரிய விஷயம், சிறிய வித்தியாசம் இருக்குது மேடம். ஆமா, இல்ல வளர்ந்துட்டோம்னாவே குழப்பம் தீர்ந்துச்சுனாலே வளரணும். அதுதான் ஆக்சுவலா மெயின் இதுதான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அவர் திருப்பி இன்னொரு படிக்கணும். எனக்கு ரவி சார் கிளம்புறதுக்கு முன்னால நான் குழப்பணும். இன்னைக்கு நம்ம இதுல வந்து அமுதாமா உங்க மைக் ஆன்ல இருக்கு, இல்ல ஆஃப்ல இருக்கு, இப்பதான் பண்ணுங்க. ஓகே ரைட். இன்னொரு முறை படிச்சது. மனமே நீ எப்பொழுது குழம்பினாய் தெளிவதற்கு.
ஓ சரி. எப்பொழுதாவது குழம்பினால் அது குழப்பம் இல்லை, கலக்கம்தான். வளர்ந்து விட்டோம் என்றால் தெளிந்து விட்டோம் என்றுதானே பொருள். சொல்ல முடியாது சார், எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, சிலர் they don't grow at all. உண்மை அதுதான் மேடம். ஆக்சுவலா வளர்ந்துட்டோம்னு நம்ம சொல்லிக்கிறோம்னா அப்ப நம்ம தெளிந்துட்டோம் தான் அர்த்தம். அப்ப சொல்ற தெளியல அப்படின்னா நம்ம வளரலன்னு அர்த்தம். ஒரு வார்த்தைலாம் போட்ட, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு கான்பிடன்ஸ் அந்த முதல் வரியில நான் எப்பவுமே தெளிவாத்தான் இருக்கேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. அதாவது தெளிவதற்கு அப்படிங்கிற போது நம்மளை பத்தி ஒரு சுய விமர்சனம் சொல்றோம்ல, அப்ப நான் எப்பவுமே தெளிந்த மனத்தோட தான் இருக்கேங்கிற ஒரு பிரகடனமா அது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அதுதான் அடுத்த வரி. எப்பொழுதாவது குழம்பினால் அது கலக்கம் தானே, குழப்பம் இல்லதான். அதுதான் அடுத்த வரி. சும்மா வர்றதுக்காக மகிழ்ச்சி. என்னுடைய குரலுக்கும் ஒரு 2 கைத்தட்டு தட்டுனாக்க மகிழ்ச்சி. தட்டினதுக்கு தான் மகிழ்ச்சின்னு சொன்னேன் நானு. மகிழ்ச்சின்னு சொன்னேன் தவிர மறுபடியும் தட்டினதுக்காக எல்லாம் நான் மகிழ்ச்சி சொல்ல. நீங்க மகிழ்ச்சின்னு சொன்னதுனால நாங்க மகிழ்ச்சியாய் தட்டினோம் சார். வாங்க வாங்க கல்யாணி மேடம் வாங்க சார். நான் வரேன். இன்னைக்கு எல்லாரோட ஹெல்ப்பும் தேவை. எனக்கு ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு வரி சொல்லுங்க, ஆட் பண்ணிக்கிறேன். நானே 4 வரி தான் சொல்லிருக்கேன்ல, நீங்க சொல்லுங்க. இல்லம்மா வச்சிருக்கேன். புதிய முயற்சியை சொல்றாங்க. அதாவது கதை எழுதுவாங்க. அந்த கதை குமிதத்துல ஒரு எழுத்தாளர் ஒரு வரி ஒரு பாடம் எழுதுவாங்க, அடுத்த எழுத்தாளர் ஒரு பாடம் எழுதுவாரு. அப்படியே ஒரு கதையை கூட முடிப்பாங்க. அந்த காலத்துல வசந்தி, இந்துமதி எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி எல்லாரையும் கவிஞர் ஆக்குறாங்களாம். நம்ம கல்யாணி மேடம் என்ன பண்றாங்களாம், எல்லாரையுமே கவிஞர் ஆக்குறாங்களாம். ஆமா சார், இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எழுதலாம் வாங்க, பழகலாம் வாங்க மாதிரி சேர்ந்து எழுதலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடலாம்னு வந்தேன் சார். அருமையம்மா, அருமை. சூப்பர். இப்ப யார் படிக்கிறது? அமுதா மேடமா? அமுதா படிச்சிருக்கேன். யாருமா? கல்யாணி? அமுதாவா கல்யாணியா? கல்யாணி. சரி. ஏன்னா அவரை கற்பகாம்பால் அவரை பார்க்க போறதுக்கு முன்னால பிடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நான் கூட ரவி சார பிடிக்கணுமே. அப்படியா? அப்ப ரவி சார் வரைக்கும் அவரு நான் பேசும்போது அவரு அதாவது கடைசி வரைக்கும் கேட்கணும்ன்றதுதான் இங்க ஆணித்தரமா சொல்லப்படுது. அப்படிதானே மேடம்? அப்படின்னா உள்ள வரவே மாட்டேன். ஏதோ கேட்ட வரைக்கும் பாக்கியம் அப்படின்றதால நான் உள்ள வரல. அமுதாமா படிங்க, பின்னாடி நீங்க வாசிங்க. வாசிங்கம்மா. ஸ்டீபன் சார் உள்ளிட்ட அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். தெளிந்த மனது. பிறக்கும் போது இருந்த மனம் தெளிவாக இருந்தது. பிறக்கும் போது இருந்த மனம் தெளிவாக இருந்தது. போக போக அழுக்காகி கொந்தளித்து தவித்தது. கழிவுகளால், கசடுகளால், அழுக்கான நீரை போல கவலைகளால், ஆசைகளால், மோசமான நிகழ்வுகளால் போக வழியற்று தேக்க நிலையுற்று தெளிவற்று போனது ஏன்? கவலைகளால், ஆசைகளால், மோசமான நிகழ்வுகளால் போக வழியற்று தேக்க நிலையுற்று தெளிவற்று போனது ஏன்? எது கிடைக்கும் என்று ஏக்கமுற்று அலைகிறது. ஏதும் கிடைக்காதென்றால் வீங்கி மனம் நோகிறது. எது கிடைக்கும் என்று ஏக்கமுற்று அலைகிறது. ஏதும் கிடைக்காதென்றால் வீங்கி மனம் நோகிறது. எல்லாம் எனக்கென்றே தினவெடுத்து திரிகிறது. எப்படியாவது சாதிப்பேன் என்றெல்லாம் புரள்கிறது. வேறு யாரும் வாழ்ந்தாலே வேதனையால் சாகிறது. வக்கற்று விதியற்று வலியாலே நோகிறது. வக்கற்று விதியற்று வலியாலே நோகிறது. ஆயிரமாய் எண்ணங்கள் அடுக்கடுக்காய் வருகிறது. ஆயிரமாய் எண்ணங்கள் அடுக்கடுக்காய் வருகிறது.
மனம் தெளிய வாய்ப்பில்லை, மதி செழிக்க வழியில்லை. சுற்றி சுழன்று அலைந்து திரிந்து சோர்ந்து துவண்டு செயலற்று ஓய்ந்த போது ஓடுகின்ற ஆற்று நீரும் பொழிகின்ற மழை நீரும் தூய்மையாக தெளிவாக மாசின்றி இருத்தல் போல் ஓடுகின்ற ஆற்று நீரும் பொழிகின்ற மழை நீரும் தூய்மையாக தெளிவாக மாசின்றி இருத்தல் போல் பிறந்த போது இருந்த மனமும் தேக்கமற்று ஓடும் மனமும் நிறைவாக அனைத்தையும் காணும் மனம்தான் தெளிந்த மனம் என்றே உணர்ந்ததால் குழப்பம் நீங்கியதால் திசையெங்கும் வழியானது. அவ்வளவுதான் சார். நன்றி சார். இதுல சிறப்பானது என்னன்னா ஃபர்ஸ்ட் லைனையும் லாஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணதுதான். ஆரம்பத்துல இது பண்ணதையும் லாஸ்ட்ல வந்து அந்த இதையும் கனெக்ட் பண்ணது மிக சிறப்பு. இது வரைக்கும் படிச்ச கவிதையில இதை வந்து ஒரு சிறப்பான அம்சமா நான் பாக்குறேன். கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மேடம் வந்து புலவர் அவங்க எழுதலைன்னா அப்புறம் எப்படிதான் சார்? இல்ல இருந்தாலும் இது வந்து சிறப்பா எழுதியிருக்காங்க சார். அதாவது நல்ல கண்டென்ட்ஸ். எது கிடைக்கும் ஏதும் கிடைக்காது, எப்படியாவது சாதிப்பேன், வக்கற்று வெளியேற்று, அதெல்லாம் வந்து ஒரு கனமான வரிகள். அதே மாதிரி கவலைகளால் ஆசைகளால் கழிவுகளால் அதெல்லாம் வந்து ரொம்ப கனமானது. ஆனால் நல்லா போட்டிருக்காங்க. மேபி அது கவிதையை நம்ம அந்த ஸ்டான்ஸால படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓகே, ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யாரும் மேடம் கவிதைக்கு கருத்து சொல்றீங்களா சார்? என்னது சார் மைக் ஆன் பண்ணதுன்னு நினைச்சுன்னு பேசினுக்கிறீங்க? அதாவது கவிதை ரொம்ப சிறப்பு. எப்படி அது ஒரு மனம் பிறக்கிற போது தெளிவா இருக்குமானா, கசடு கழிவுலாம் யாராவது கொண்டாந்து கலக்கிறது, எப்படியோ வர்றது. இந்த ஆசை நம்மளாலேயே அதனால அது கெடுது. ஆசையால கவலைகளால. இன்னொன்னுனால முக்கியமானது, வேறு யாரும் வாழ்ந்தாலே நமக்கு மனசு கெட்டு போகுது. வேற யாராவது வாழ்ந்தாலே மனசு கெட்டு போகுது. வாழ பொறுக்காதவேன்னு பாருங்க. நிறைய பேர் அப்படித்தான். பொறாமைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இதே தானே. இதுகளால அது கெட்டு போகுது. நான் சாகுற போதாவது அதாவது சாகுறதுன்னு இல்ல, வந்துகிட்டே தானே இருக்கு சாவு. நான் இன்னமே தெளிவு பெறணும்னா இதையெல்லாம் விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது சொல்லுது. கழிவு கசடுங்கிறது வெளியிலிருந்து வந்து சேர்றது. ஆசை கவலை வாழ பொறுக்காமை இதெல்லாம் நமக்குள்ளே வர்றது. அப்போ ஓரளவு வெளியில வந்து சேர்றதுன்னு நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளையே நம்ம செம்மைப்படுத்திக்கணும். அந்த போக போக நாளாக ஆக நம்ம அதை தொடர்ந்து அதை முயற்சிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பு. வாழ்த்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரவி சார் போனதுனால கல்யாணி மேடமோட கவிதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரவி சார் போட்டுறேன், அந்த கவிதையை போட்டுறேன். சார் இல்லம்மா, கொஞ்சம் ஏதோ எழுதி வச்சிருக்கம்மா, இன்னைக்கு சரியா எழுத முடியல உட்காந்து. ஐயோ, இது எந்த இல்ல, உங்களது இல்ல, மாத்தி போட்டேன். அது தெளிவா இல்ல. அது தெரிஞ்ச கதை தானே. அனைவருக்கும் சாரி சார், அனைவருக்கும் வணக்கம். தெற்கில் கடல் 3 பிரியும், தென்றல் மெல்ல வீசி திரியும், தெளிந்த நீரில் முகம் தெரியும், தெளிவான மனம் தடம் அறியும், தெளிதேன் உண்டு வண்டு மயங்கும், தெளிந்து சிறகை விரித்து பறக்கும், தெப்பம் ஆற்றை துடுப்பிட்டு கடக்கும், தெளிந்த சிந்தனையால் வாழ்வு சிறக்கும், தெளிந்த மனதில் பாடம் பதியும், தெரிந்த விடையும் குழம்பும், தெரிவை கண்கள் மிரண்டு மயக்கும், தெள்ளத் தெளிவில் மகிழ்ச்சி பிறக்கும், தெம்மாங்கு தமிழ் தன்மை கொடுக்கும், தெய்வ நம்பிக்கை பெருமை பயக்கும், தேடி தேடி அலைவது சோர்வு சேர்க்கும், தியானம் எப்பொழுதும் மனதை காக்கும். இன்னொரு படிக்க சொல்லாமா மேடம்? இல்ல இன்னொரு தடவை படிங்க.
தெளிந்த மனது தெற்கில் அது காமிங்க சார். இல்ல அது இவங்களுக்கு ஃபுல்லா தெரியணுன்றதுக்காக தான் இன்னொரு முறை படிக்கணும்னு சொன்னேன். சார் போட்டுருங்க சார், போட்டுருங்க சார். ஏன்னா அதை படிக்கும்போது பார்க்கும்போது தான் எனக்கு வேற மாதிரி. ஓகே படிங்க. தெளிந்த மனது தெற்கில் கடல் 3 பிரியும், தென்றல் மெல்ல வீசி திரியும், தெளிந்த நீரில் முகம் தெரியும், தெளிவான மனம் தடம் அறியும், தெளிதேன் உண்டு வண்டு மயங்கும், தெளிந்து சிறகை விரித்து பறக்கும், தெப்பம் ஆற்றை துடுப்பிட்டு கடக்கும், தெளிந்த சிந்தனையால் வாழ்வு சிறக்கும், தெளிந்த மனதில் பாடம் பதியும், தெரிந்த விடையும் குழம்ப குழப்பும், தெரிவை கண்கள் மிரண்டு மயக்கும், தெள்ளத் தெளிவில் மகிழ்ச்சி பிறக்கும், தெம்மாங்கு தமிழ் தன்மை கொடுக்கும், தெய்வ நம்பிக்கை பெருமை பயக்கும், தேடி தேடி அலைவது சோர்வு சேர்க்கும், தியானம் எப்பொழுதும் மனதை காக்கும். ஓகே, கைத்தட்டலாம் மேடம். தேங்க்யூ சார். மேடம் கவிதை கும் கும்னு நல்லா இருந்தது. எல்லாமே நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு தெரியல. எல்லாமே மோஸ்ட்லி அது கும் கும்னு முடிஞ்சது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் யும் அண்ட் யும்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. அந்த அது தெரிஞ்ச அந்த மாதிரி பண்ணீங்களா இல்ல எப்படி அது? ஆமா சார், கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா அந்த யும்னு வரணும்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் சார். என்னால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வரைக்கும் பேரா நல்லா இருந்தது. எல்லா இடத்துலயுமே அந்த கும் கும் முடிச்சதும் அந்த வேர்டிங்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். முதல்ல சார் யும் யும் தான் முடிச்சுக்கிறாங்க, அப்புறம் தான் கும் போடுறாங்க. ஆமா ஆமா, யும்மு யூக்கு அப்புறம் தான் சார் கு. தெம்மாங்கு தமிழ் தன்மை பயக்கும் என்று எழுதியிருக்கீங்க. அதுண்ட பொருள் தன்மையா அல்லட தன்மையா? தன்மை, நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு. சார் ரவி சார், நான் இன்னொன்னு ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் வேற மாதிரி எழுதலான்னு ஒரு 4 வரி போனேன் சார். அதையும் படிச்சிடறேன் சார். தெளிந்த மனது மனித மனம் ஒரு குரங்கு, மாறி மாறி ஆசையில் தாவும், மரம் மாதிரி மனுஷன் நின்றால் மதியை சென்று அடைவது எங்கனம், தாவி குதித்து ஆடி திரியனும், தன்னிலை மாறாது சிரித்து மகிழனும், தயக்கம் இல்லாத நம்பிக்கை ஜெயிக்கும். அடுத்த ஒரு வரி மட்டும்தான் யாராவது கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது fill in the blanks மறுபடியும் சொல்லுங்க. மனித மனம் ஒரு குரங்கு, மாறி மாறி ஆசையில் தாவும், மரம் மாதிரி மனுஷன் நின்றால் மதியை சென்று அடைவது எங்கனம், தாவி குதித்து ஆடி திரியனும், தன்னிலை மாறாது சிரித்து மகிழனும், தயக்கம் இல்லாத நம்பிக்கை ஜெயிக்கும் டேஷ். நான் இதை அனுப்புறேன் சார் உங்களுக்கு. தெளிவான மனம் தானே சேரும். வாளிக்கு கலைஞர் வார்த்தை எடுத்து கொடுத்த மாதிரி மேடம் எடுத்து கொடுத்தாங்க. தெளிவான மனம் சேரும், தயக்கம் இல்லாத. சார் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ரவி சார் அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? ரவி சார் ஃபர்ஸ்ட்ல விடை தெரிந்தும் குழப்பம்னா அது எனக்கு புரியலையே. அதாவது விடை தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடை தெரிஞ்சா கூட குழம்பினோம்னா குழப்பிடும்னு அர்த்தம் சார். கன்ஃபியூஸ் ஆனா கன்ஃபியூஸ் ஆயிருவோம். விட தெரிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன கன்ஃபியூஷன் அதுல வருது? விட தெரிஞ்சிருக்கும் சார், ஆனா நீங்க டென்ஷன் ஆகி கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா நம்ம எழுத மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி. கல்யாணம் மேடம் ஒன்னே ஒண்ணு நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் லைன் தெற்கில் 3 கடல் பிரியும் போட்டிருக்கீங்கல்ல, அது கூடும்னு சொல்லுவாங்க. நான் இங்க பிரியும் போட்டேன், அதான் கேட்டேன். நான் 3 கூடும் தானே, எப்படி பிரியும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அதுல சொல்ல வர்றது என்ன? பிரிஞ்சாலும் சரி கூடுனாலும் சரி, நீங்க அதுல சொல்ல வர்றது என்ன? சொல்ல வர்றது என்ன? ஏன்னா மத்த இல்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே ஒரு சீனரி போட்டிருக்காங்க. அதனால அங்க இருக்கிற கூடுன்னா இல்ல அங்க கடலும் குழம்பி போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தன்மை நீங்க தெரிஞ்சு போட்டீங்கன்னா தெரிமையா போட்டீங்கன்னா, தன்மையை விட 3 சொல்லி தன்னார் தமிழறிக்கும் தென்பாண்டி நாட்டானே தான். தமிழுக்கு தன்மை முக்கியங்கிறாங்க. குளிர்ச்சி தான் அது. அந்த குளிர்ச்சினா அதனால தன்மையை விட, அதனாலதான் ரவி சார் கேட்டாரு. நான் 2 சொல்லி நான் தான் போட்டிருக்கேன் சார். பட் நீங்க சொல்ற மாதிரி அதுவும் 3 சொல்லிதான் அது சரியா வரும்.
தன்மை. ஓகே தெம்மாங்கு ரைட். தமிழ் இப்ப தன்மை. ரெண்டு பேர் கை தூக்குனாங்க. அதுல ஒண்ணு காயத்ரி, அப்புறம் கணேசன். காயத்ரி வாங்க, என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க எதனா கவிதை படிக்கிறீங்களா? சார் இது கவிதையான்னு தெரியாது, ஆனா தெளிந்த மனம்க்கு நான் இது சொல்றேன் சார். சொல்லுங்க. கவிதை எழுதுறவங்க எல்லாம் மன்னிச்சிருங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க சார். பிடிக்காத விடயங்கள் நடக்கும் பொழுது மௌனம், அரசியல் செய்திகள் வாசிக்கையில் மௌனம். நீங்க படிங்க. பிடிக்காத விடயங்கள் நடக்கும் பொழுது மௌனம், அரசியல் செய்திகள் வாசிக்கையில் மௌனம், உலகின் அவலங்களை காணுகையில் மௌனம், என்னால் மாற்ற முடியாத அனைத்திலும் மௌனம், காரணம் தெளிந்த மனமோ. இன்னொரு முறை படிமா. பிடிக்காத விடயங்கள் நடக்கும் பொழுது மௌனம், அரசியல் செய்திகள் வாசிக்கையில் மௌனம், உலகின் அவலங்களை காணுகையில் மௌனம், என்னால் மாற்ற முடியாத அனைத்திலும் மௌனம், காரணம் தெளிந்த மனமோ. எல்லாரும் கை தட்டலாம். காயத்ரிக்கு ஒரு கை தட்டலாம். அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்கு இதுதான் உதாரணம். பாராட்டுகள் காயத்ரி, அருமையா எழுதிருக்கீங்க. அது தெளிந்த மனம்க்கு எழுதுறேன் சார், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மௌனமா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, கடந்து போறது. மௌனம் விஷயம் நல்லா புரியுது, நீங்க தெளிஞ்சிட்டீங்கன்னு புரிஞ்சுது. கணேசனை கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. வாங்க சார். கணேசன் சார். சார் ஹிப்னாட்டிக் கணேசன். அவர்தான் கேட்டேன். ஹிப்னாட்டிக் கணேசன். ஓகே ஓகே. ஐயோ சும்மா கவிதை சுமாரதாக்கும் பார்த்துக்கீங்க. தெளிந்த மனம் வேண்டும், நினைத்ததை முடிப்பதற்கு தெளிந்த மனம் வேண்டும். தெளிந்த மனம் தேனும் இனிமை, தெளிந்த மனம் மலையையும் கடுகாக்கும். தெளிந்த பாகு சுவையானது, தெளியாத மனம் சுமையானது. தெளிந்த நீரோடை குளுமையானது, தெளியாத காதல் குறையானது. இளமையில் தெளிவான பார்வை, முதுமையில் தெளிவான அறிவு உடையவன் என்றென்றும் தலைவன். தெளிந்த வானம் நீல நிறம், மூடிய வானம் கருமேகம், ஆனால் குளிர்ந்தது என் மனம், ஏனென்றால் பெய்தது அடைமழை. நீரோடையில் முகம் கழுவினேன், முகம் தெளிவானது. மனம் தெளிவாக கழுவேன் எதை கொண்டு. பலதும் நினைத்தால் குழப்பம், ஒன்றை நினைத்தால் அறிவு, ஒன்றையே நினைத்தால் துயரம். மௌனமே சிறந்த தியானம். ஓகே, அருமை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சிவகனி படிச்சிருங்க சார். வணக்கம். எல்லாரோட கவிதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஒரு தேடலோட தான் இருந்துச்சு. சிறப்பா இருந்தது. நான் என்னோட கவிதையை வாசிக்கிறேன் சார். இது கவிதைன்னு நீங்க தான் சொல்லணும் கேட்டதுக்கு அப்புறம். தெளிந்த மனம். உன்னை தினம் தினம் தேடி தேடி பார்க்கின்றேன், எப்படி என்றே பல நாள் தவித்தேன். உன்னை காண கனவுகளுடன் தொடர்ந்தேன், உன்னை பெற பல நாள் கடும் தவம் இருந்தேன். இது தவத்தின் விளைவா தேடலின் விளைவா? தேடுவேன் உன்னை நாளும், உங்களால் முடியுமா என கேட்கிறாய். சிறு ஆராய்ச்சி மூலம் தொடங்கினேன், முதலில் படைப்பில் இருந்து பின் நினைவில் உன்னை தேடியும். அறிவியலில் ஓர் மூலம்தான், அதை நான் உணர தொடர்ந்தேன் மூச்சு பயிற்சி. பெற்றேன் உன் சிறு மையத்தை, உன்னை படமாக காட்சிப்படுத்தினேன், ஒவ்வொன்றும் பிரமிப்பாய். சின்ன சின்ன பயிற்சியில் தொடர்ந்தேன், உன்னை பகுத்தறிய தவழ்ந்தேன் சிறு மழலையாய். என் எண்ணங்களை மெருகேற்றி உன்னை வெற்றி காண தேடினேன். உன் ஆற்றலே இயற்கைதான், உன் உள்ளத்தின் உன்னதம் என்னில் நான் காணும் மகிழ்ச்சி.
நீ ஒரு மந்திரக்கோள்தான். உன்னை பழக்கப்படுத்த நம்பிக்கை எனும் விதியை தொடர்வேன். உன்னை தேடும் முயற்சியில் பயமும் அன்பும் விரட்டுகின்றன. உன் ஆழ் மனதின் ஓரத்தில் ஒரு மாயசக்தி. என்றுமே எனக்கு அது அதிசயம்தான். என் வாழ்வின் உண்மை உன்னை கண்டு என்னில் படைப்பதே தெளிந்த மனம். சார் அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியுது. நாங்க குழப்பிட்டோம். சூப்பர். அதாவது ஒரு அது படிக்கிறதுக்கு முன்னாடி இது கவிதையா இல்லையா அப்படின்றது சொல்லி எங்களெல்லாம் குழப்பிட்டு நீங்க தெளிவா இருக்கிறீங்க. சார் அதான் கவிதையோட ஃபர்ஸ்ட் லைன் சார். ஏன்னா காயத்ரி அப்படிதான் சொன்னாங்க. அதான் கவிதையோட ஃபர்ஸ்ட் லைன். வச்சலா மேடம், நான் எல்லாம் பாக்கிறதுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப கை தூக்கி இருக்கிறாங்க. வாங்க மேடம். எல்லாரும் கவிதை படிச்சோன்னு எனக்கு ஆசை ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்குதானே கவிதையை வந்து நம்ம புள்ளனத்துல போட்டிருக்கேன். இது ஏற்கனவே எழுதுன கவிதை தான், இன்றைக்கு எழுதுனது இல்லை. ஆனா இது என்னுடைய கவிதை தான், அதுல சந்தேகம் வேணாம். அவ்வளவு சாத்தியம் இல்லை திறமையை கண்டு வியப்போர் மனம் ஆறுதல் அடைதல். அவ்வளவு சாத்தியமில்லை திறமையை கண்டு வியப்போர் மனம் ஆறுதல் அடைதல். அவ்வளவு சிரமமும் இல்லை தோல்வி அடைந்தோர் நிலையை கண்டு மகிழ்வோர் மனம் நகைத்தல். அவ்வளவு சிரமமும் இல்லை தோல்வி அடைந்தோர் நிலையை கண்டு மகிழ்வோர் மனம் நகைத்தல். அறிவோர் திண்ணமாய் உணர்வர் நின்று விடுவதில்லை பூ உதிரும் பொழுது பூமியின் சுழற்சி. அறிவோர் திண்ணமாய் உணர்வர் நின்று விடுவதில்லை பூ உதிரும் பொழுது பூமியின் சுழற்சி. வீழ்வது மீண்டும் எழுவதற்கே வெற்றி புகழ் பாட காத்திருக்கட்டும் தெளிந்த மனது. வீழ்வது மீண்டும் எழுவதற்கே வெற்றி புகழ் பாட காத்திருக்கட்டும் தெளிந்த மனது. அவ்வளவுதான் சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு வச்சலா. சார் அது ஸ்கிரீன்ல போட்டுருங்க சார். என்ன சாரதா என்ன நடக்குது? கவிதை படிச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. கவிதை படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன் நானு. ஓகே. இல்ல அந்த வீழ்வது மீண்டும் எழுவதற்கு என்ற வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இவ்வளவு பேர் சொன்னதுல நீங்க டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க, டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி அந்த தோல்வி அடைஞ்சவங்க இதான் அவங்களோட கவிதை. படிச்சிருங்க இன்னொரு முறை. வச்சலா படிங்க. ஓகே. அவ்வளவு சாத்தியம் இல்லை திறமையை கண்டு வியப்போர் மனம் ஆறுதல் அடைதல். அவ்வளவு சிரமமும் இல்லை தோல்வி அடைந்தோர் நிலையை கண்டு மகிழ்வோர் மனம் நகைத்தல். அறிவோர் திண்ணமாய் உணர்வர் நின்று விடுவதில்லை பூ உதிரும் பொழுது பூமியின் சுழற்சி. வீழ்வது மீண்டும் எழுவதற்கே வெற்றி புகழ் பாட காத்திருக்கட்டும் தெளிந்த மனது. சூப்பர். இப்படி எல்லாம் தெளிவா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நிறைய பேருக்கு கூட்டிருப்பேன். அடிக்கடி கவிதை போடலாம்னு நினைக்கிறேன். நான் குழம்பிட்டேன். வாங்க வாங்க சார். உங்களோட கவிதையில வந்து நீங்க கலக்கம் குழப்பம் சொல்லிருக்கீங்க இல்லையா? கலக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, குழப்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு எக்ஸாம்ல டெஸ்ட் எல்லாம் வைக்க கூடாது சார். முதல்ல கவிதை முடிட்டேன் சார், அப்புறம் கலகம் சொல்றேன். அப்புறம் இவரு நம்ம இவர் வந்திருக்காரு, ஆலைவர்மன் சார். வாங்க. ஆலைவர்மன் சார் ஒரு நிமிஷம். வச்சலா மேடத்தோட கவிதை பத்தி இதை சொல்றாரு சார், சொல்லுங்க. அதாவது நல்ல ஒரு வரி எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நின்று விடுவதில்லை பூமி உதிரும் போது பூ உதிரும் போது பூமியின் சுழற்சி. அதாவது யாரு வந்தாலும் வராட்டிய, உதிர்ந்தாலும் எழுந்தாலும் பூமி சுழந்துகிட்டே தான் போகுது. சின்ன வார்த்தை தான். அப்புறையே மனசுக்கு கலக்க. அதாவது உலகை இது போயிட்டே இருக்குது. பூமி உதரும் போதும் நின்று விடுவதில்லை பூமியின் சுழற்சி. அது போயிட்டே இருக்கு. அது அப்ப நம்ம கலங்கி என்ன பண்றது? நம்ம எழுதுறதுக்கு தானே பார்க்கணும். அது கலங்கி நின்று என்ன பிரயோஜனம்? ரொம்ப சிறப்பான வரியா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சேன். உங்களுக்கு பாராட்டு வாழ்த்து. சிவக்கணியே ரொம்ப நல்லா இருக்கு. யாதவர்மன் பாடு.
வாங்க சார் ஆலயவர்மன் சார். நேரம் இல்லாதனால எல்லாரையும் படிக்க சொல்லிடுறேன் முன்னாடி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி. வாங்க வாங்க சார். வணக்கம் வணக்கம் ஐயா. ரமேஷ் ஐயா என்ன ஆஸ்தான புலவர் தளத்துல இருக்காரா? ரமேஷ் ஐயா வருவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, அவர் ஆளை காணும். இல்ல அவரோட சிறந்த கவிஞர்லாம் இருக்காங்க சார். அவரு திருப்பதி போய்கிறார். அருமை அருமையா. ஐ திங்க் ஒரு 2 வரி கவிதை, அது பிழை இருந்தால் எவ்வளவு பிழை இருக்கு அவரை கழித்து விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சன்மானம் சரியானதுக்கு கொடுத்துருங்க. பரிசளிக்குமாறு வேண்டுகிறோம். ரைட், ஓகே. இந்த மகாபலிபுரத்துல இருந்து வரவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. தெளிந்த மனம் வேண்டும், திக்கெட்டும் பரவ வேண்டும், தெல்லமுது தர வேண்டும், முதலையும் மூர்க்கனும் பிடித்தது விடாது, அடுத்தது அறியாது, அதுபோல் அல்லாமல் தெளிந்த மனம் வேண்டும், தேகத் திருவுருவாய் தெய்வத்தின் உட்கருவாய், பாகப் பிரிவினையாய் பகலிரவாய், நேர்கோட்டில் வாழும் பார்ப்போற்றும் மனிதா, குறுக்கில் பெருக்கும் விலங்கல்ல நாம் விலங்கிடுவாய், தெளிந்த மனம் வேண்டும், சிந்தனை வர வேண்டும், தெளிந்த மனம் வேண்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு முறை படிங்க. தெளிந்த மனம் வேண்டும், திக்கெட்டும் பரவ வேண்டும், தெல்லமுது தர வேண்டும், முதலையும் மூர்க்கனும் பிடித்தது விடாது, அடுத்தது அடுத்தது அறியாது, அதுபோல் அல்லாமல் தெளிந்த மனம் வேண்டும், தேகத் திருவுருவாய் தெய்வத்தின் உட்கருவாய், பாகப் பிரிவினையாய் பகலிரவாய், நேர்கோட்டில் வளரும் பார்ப்போற்றும் மனிதா, குறுக்கில் பெருக்கும் விலங்கல்ல நாம் விலங்கிடுவாய், தெளிந்த மனம் வேண்டும், சிந்தனையில் வர வேண்டும், தெல்லமுது தர வேண்டும். நன்றி, வணக்கம். சார் நான் வரேன், பாய். தேங்க்யூ சார். முதல்ல நோனி ஓடிட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ரவி சார். தேங்க்யூ 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 வெரி மச். அருமையான கவிதைகள். உண்மையாவே எதிர்பார்க்கல இவ்வளவு கவிதைகள் வரும்ட்டு. இப்போ பேசலாம், வேற யாருன்னா பேசுறது இருந்தா. மற்றபடி வாங்க, யார் பேசுறது? ரிஃபாய் பாய் இருக்கீங்களா? சார் இப்பதான் வந்து சேர்ந்தா கவிதை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நீங்க வந்தேன். தான் கார் பார்க் இருந்தெல்லாம் கார் பார்க் பண்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களே எங்க கிட்ட. ஆமா, கவனிக்கல நான். அது பரவாயில்ல இதுல பரவாயில்ல பரவாயில்ல. சொல்லுங்க. கவிதைகள்லாம் எல்லாருடைய கவிதைகளும் அருமை. ம் ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, ம் கவிதைக்கு பொய் அழகு. இதுல யாரு கவிதை உண்மை, யாரு கவிதை பொய்? இப்ப யார கேக்குறீங்க? பச்சள மேடத்தை கேக்குறீங்களா? எல்லா பொதுவாவே கவிதையும் உண்மை, எல்லா கவிதையிலயும் உண்மை இருந்தது. உண்மை இருந்ததா? எழுதுனதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எழுதுனதெல்லாம் உண்மை, ரசித்ததெல்லாம் பொய். கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு சொன்னா எல்லா கவிதைக்கும் பொய் அழகு இல்ல சார். காதல் கவிதைக்கு மட்டும்தான் பொய் அழகு, மத்த எதுக்கும் பொய் அழகு கிடையாது. அதனாலதான் அடிக்கடி சண்டை வருது. இப்ப நீங்க சொன்ன இலக்கணம் காதல் கவிதைக்கு மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்கிறவா? புரிஞ்சுக்கங்க சார். ஏன்னா எப்பவுமே காதல்னு வரும்போது கொஞ்சம் புனைதல் வந்துதான் ஆகும், அப்ப கொஞ்சம் மிகைப்படுத்தல் வந்துதான் ஆகும், கொஞ்சம் பொய் வந்துதான் ஆகும். இதெல்லாம் மறுக்க முடியாத ஒன்று. ஆனா சில விஷயங்கள், சில கவிதைகளுக்கு பொய் வராம வர்றதுதான் கவிதை. அது ஒரு விதையாக இருக்கணும், அது ஒரு கதையா போயிடக்கூடாது. அதனாலதான் அது கவிதையா இருக்கு. உண்மையா இருக்கும்போது விதையாகும், பொய்யாகும் போது அது கதையாகும். ஆலைவர்மன் சார் தான் எனக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்தாங்க. அம்மா உங்க ரசிகன் இந்த தளத்துல ஐயா தான் சான்றோர்கள், ஸ்டீபன் ஐயாவால தான் பல சான்றோர்கள் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். கவிதை என்பது ஒரு விதை, அது பூவாகும், காயாகும், மரமாகும், கனியாகும், மீண்டும் விதையாகும். அது சுழற்சி, அது கவிதை. அதுதான் மரபு கவிதை. நம் மர, பூ, கா, விதை, சுழற்சி, மீண்டும் மீண்டும் அதே சக்கரத்தில் வட்டத்தில் சொல்லும். அதிலே சொல்லுங்க சார். அதிலே தளத்துல ஸ்டீபன் ஐயா தான் எனக்கு பெரிய பெரிய சான்றவர்களா. இந்த தளத்துல மட்டும்தான் எல்லாரும் சிரிச்சு மழுகிற தளமா இருக்குது. மீதி எல்லாம் பிடித்ததை விடாத அடுத்தது அப்படியே தொடர்ந்து இருப்பாங்க. அப்படியே ரைபிள் கண்ணு பிடிச்ச மாதிரி
இந்த ஒரு தளத்துல மட்டும்தான் மனமறிய பார்க்கிறேன், அனைவரும் சிரிக்கிறார்கள், அனைவருக்கும் இன்ப துன்பங்கள் நிறைந்திருக்கும். இந்த தளத்துல மட்டும்தான் அவங்க அடுத்த வார்த்தை ஏதாவது ஒரு விபரீதமான வார்த்தைகளை கொண்டு அப்படியே மூர்க்கமாக இருப்பார்கள். இந்த தளம் மட்டும்தான் அனைவரும் சிரித்து மகிழ்கிறார்கள். பெரியவர் முதல் இப்பதான் நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு புரிஞ்சிச்சு எங்களுக்கு. சிவகுமார் சாருடைய கவிதை யதார்த்தமா இருந்தது. அதாவது வாடிய பெயரெல்லாம் கண்டதும் வாடினேன்னு சொன்னாரா வள்ளலாறு. அதே மாதிரி இந்த குரூப்புக்கு பெரிய வள்ளலார் சிவகுமார் சாரு. அதே மாதிரி மேடம் வசந்தி மேடம் சொன்னது அன்னைக்கு 2 நாய்க்குட்டி பழத்துல விழுந்ததை எடுத்து பால் ஊட்டினத அதுக்கு அருமையான கவிதை எழுதிட்டாங்க, கவிதை சொன்னாங்க அவங்க. அதுக்கப்புறம் நம்ம அமுதாமட பிரதர் எழுதின கவிதையும் அருமையான கவிதை. மற்ற எல்லோரோட கவிதையும் ரசிக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப அருமையா. ஸ்டீபன் சாரோட கவிதை நான் கேட்கல. அந்த கவிதை படிச்சீங்களா இல்லையா? 4 வரி தாங்க அது. மறுபடியும் படிங்க சார். பெரிய இது இல்ல, சும்மா ஒரு 4 வரி எழுதுன. மனமே நீ எப்பொழுது குழம்பினாய் தெளிவதற்கு, இதான் முதல் வரி. எப்பொழுதாவது குழம்பினால் அது குழப்பம் இல்லை, கலக்கம் தான். வளர்ந்து விட்டோம் என்றால் தெளிந்து விட்டோம் என்றுதானே பொருள். இவ்வளவுதான். அருமையான உள்ளர்த்தம் இருக்கு, புரியுதுங்களா? வளர்ந்துட்டோன்னு நம்ம சொல்லணும்னா தெளிந்துட்டோன்னு அர்த்தம். வளர்ந்துட்டோன்னு தெளிலன்னு சொன்னா வளரலன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல சரியா பெரிய ஆட்கள்லாம் தெரியாம இருக்கிறாங்களே சில டைம்ல. அப்ப நீங்க தெரியலன்னு அர்த்தம். அமுதாம்மா கிட்ட ஒரே ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுங்க. அமுதாம்மா அண்ணா எழுதியிருந்தாரு இல்லம்மா, அந்த கவிதையில வந்து அந்த கிளிஞ்சல்கள் வந்து தெளிவான நீர்ல தெரியும்னு போட்டிருந்தாங்க இல்லம்மா? ஆமா. அது கடல்ல நம்ம பார்த்தா தெரியுமாம்மா? ஆழம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது தெரியாது, ஆழம் கம்மியா இருக்கும்போது தண்ணீரை அள்ளி பார்த்தோம்னாலே நல்ல தூய்மையா இருக்கும். இப்ப நம்ம இதுல எல்லாம் விழுந்து வர்ற அந்த ஊற்றா புறப்பட்டு கொஞ்ச தூரம் ஓடி வர்ற வரைக்கும் உள்ள கிடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாதிரி கிளிஞ்சல்கள் தெரியும். அது உள்ள தேங்க்ஸ்மா. பொல்யூஷன் இருக்கிற பகுதிகள்ல அந்த அளவு பார்க்க முடியாதுமா, அந்த இல்லாத பகுதி இல்லம்மா. நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப நம்ம அந்த லகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேக் வாட்டர் சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல கிளிஞ்சல்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுதான் வந்து ஸ்டில் வாட்டரா நிக்கும். இப்ப நம்ம இந்த முத்துக்காடு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அந்த கடலோட அது பின்னால வர வாட்டர் பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க, லகுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி வந்து ஸ்டில்லா நிக்கும். அதுலதான் நம்ம போட் எல்லாம் போக முடியும். அந்த ஏன்னா கடல்ல வந்து அலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால கேட்டேன். ஒருவேளை இந்த ஸ்டில் வாட்டர்ல வந்து நமக்கு கிளிஞ்சல்கள் வருமான்னு நம்ம ஆலைவர்மன் சார் வேணா சொல்லுவாரு. சார் நீங்க தான் சார் மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கீங்க, ஆலைவர்மன் சார். அது வந்து நம்மளுக்கு சரியா அறிய முடியாதுமா. அது வந்து எப்படின்னா, தாமரை தண்டுடனே பிறந்து தண்டை நுகராத ஜியாலஜிஸ்ட் ஏதோ சொல்ல வராங்க, இருங்க சொல்லுங்க. எஸ் சார். ஸ்டில் வாட்டர்ல வந்துட்டு அந்த லகூன்ல வந்துட்டு மோஸ்டா இருக்கிறது வந்து இந்த தண்ணியில இருந்து மைக்ரோ ஆர்கானிசமா அடிச்சுட்டு வர்றதுதான் மேம் இருக்கும். இந்த மாதிரி கிளிஞ்சல்கள் பெருசா இருக்கிறது ஸ்டில் வாட்டர்ல மீன்ஸ் லகூன்ஸ்லயோ எஸ்டூரிலயோ பெருசா இருக்காது. லகூன்ல மோஸ்டா இருக்காது, எஸ்டூரிலயாவது சான்சஸ் இருக்கும், லகூன்ல சுத்தமா இருக்காது மேம். அதனாலதான் அந்த ஸ்டில் வாட்டர்ல கிளிஞ்சல்கள் தெரியுங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் அது அதனாலதான் கேட்டேம்மா. அது தெளிந்த நீரில் தெரியும்னு போட்டிருக்குல்ல. அது வந்து தெளிந்த நீர்ல கிளிஞ்சல்கள் தெரியும்ன்றது வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். தவிர எக்ஸாக்டா கிளிஞ்சல்கள் அப்படின்றது வந்து கடல்ல இருக்கும்போது அது கிளிஞ்சல் கிடையாது. வெளியில வந்து செத்துட்ட பிறகு அது ஓடுதான் நம்ம கிளிஞ்சல்கள் சொல்றோம். கடல்ல இருக்கும்போது அது பேர் வந்து அதுக்கு பேர் கிளிஞ்சல்னா ஐயா, அது கிளிஞ்சல்கள் இருந்து அந்த சிப்பி அந்த ஓடு சுண்ணாம்பு மணிகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. தனியா வந்த பிறகுதான் அதுக்கு பேர் கிளிஞ்சல். ஆமா, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் வேற என்ன? அதுக்கு என்ன சார் பேரு? அது சிப்பின்னு சொல்லுவாங்க சார். அது ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கு நேம் இருக்கும். அது லிவிங் ஆர்கானிசமா இருக்கும். அது டெத் ஆன பிறகுதான் நம்ம கிளிஞ்சல்னு சொல்றோம். சாப்பிடுவாங்க சார், நமக்கு தெரியும். எனக்கு நத்தை இல்ல,
ஊமச்சி ஊமச்சி நத்தை 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 வேற ஆக்சுவலா. அப்ப சங்குன்னா என்னங்க சார்? அப்போ ஊமச்சி கூடும்பாங்க எங்க பக்கத்துல ஊமச்சி கூடும்பா. அமுதாமா அப்ப சங்குன்னா என்னம்மா? சங்கும் ஒரு உயிரினம் அது. அதான் அப்ப அந்த கிளிஞ்சல்களுக்கும் சங்குக்கும் என்ன வித்தியாசம்? சங்கு ஒரு உயிரினம் தான். அதான் அது சங்குக்கு முன்னாடி என்ன, சங்கு வந்து செத்துட்டு இதை எடுத்தாதான் சங்கு நம்ம சொல்றோம். அது வந்து கேஸ்ட்ரோபாடுன்னு ஒரு வகையை சார்ந்ததுங்கம்மா. அந்த நீங்க சங்கு மாதிரி பாக்குறது எல்லாமே அந்த இது கேஸ்ட்ரோபாட்னு அதுக்கு பேரு, அதனோட வகையை சார்ந்தது. இப்போ கிளிஞ்சல் அப்படின்னா அது வந்து செஃப்லோபாட், அந்த ஸ்பீஷிஸே வேற, இந்த ஸ்பீஷிஸ் வேற. பட் கிளிஞ்சல் நம்ம யூஸ்வலா சொல்றது இந்த விசிறி மாதிரி இருக்கிறத தான் நம்ம சொல்லுவோம். அம்மா சொல்றது வந்துட்டு இப்போ ஆத்து மணல்ல கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அந்த தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தெள்ள தெளிவா கண்ணாடி மாதிரி இருக்கும், அதுல தெரியும் அந்த கிளிஞ்சல்கள். ஆமா, ஆத்து மணல்ல கிளிஞ்சல்கள் இருக்குமாமா? இருக்கும் மேம். ஏன்னா வந்துட்டு அதுல வந்து அடிச்சுக்கிட்டு வரதான் உங்களுக்கு வந்து மேல இருந்து உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு வர இதுல அந்த ஸ்பீஷிஸும் சம்டைம்ஸ் வரும். நீங்க அதுலயுமே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா சங்கு மாதிரி குட்டி குட்டியா பாக்கலாம். நீங்க ரொம்ப மைனூட்டா இருக்கும், அந்த சங்கு மாதிரி கூட மைனூட்டா இருக்கும், கிளிஞ்சல் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆத்துல வந்து அடிச்சுட்டு வர்றது, ஆத்துல வந்து அடிச்சுட்டு வர்றதுங்கிறது நமக்கு ஏதோ ஒரு அருவியில இருந்து அந்த மாதிரி தானமா வரும்? இல்ல மேம், நீங்க ஆற்று பக்கம் நீங்க பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ஆற்றுல இருக்கும். அதே மாதிரி அது வந்து பல இடங்கள்ல இருந்து, இப்போ ஆறுங்கிறது காத்து மூலமாவும் இது வந்து நம்மளுக்கு செடிமெண்ட் வந்து அடிச்சுட்டு வரும். சில டெபாசிஷன்ல இருக்கும். இப்ப செடிமெண்ட்ரி ராக்ல சில ராக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய இது அன்னைக்கு நான் பேசணும், உள்ள கடல் நீர் வந்து சம்டைம்ஸ் டெபாசிட் ஆகியிருக்க ராக்ல இந்த மாதிரி ரீசெண்டா நடந்தது வந்து வெறும் டிகே ஆகி நம்மளுக்கு வந்து இந்த ஓடுங்கள்லாம் இருக்கும். அது வந்து மழைனாலையும் இந்த எரோஷனாலையும் அடிச்சுக்கிட்டு இந்த தண்ணியில வரும். ஃபோர்ஸா இருக்கும்போது நீங்க வந்து எப்ப ஆத்துல இருக்கணும், ஃபோர்ஸா ஃபர்ஸ்ட் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மழை பாத்தீங்கன்னா செந்தண்ணியா இருக்கும். போக போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மழையில அடிச்சுட்டு வந்திருக்கும், நம்மளுக்கு தெளிவா ஆன பிறகு நம்மளுக்கு தெரிய வரும், அப்புறம் மணல்ல கிடக்குங்கம்மா. கிளிஞ்சலை பத்தி ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அதாவது ஊமை என்னன்னா கிளியரா இருக்க தண்ணியில கீழே இருக்குது தெரியும், அதான் அந்த ஊமை. அதுக்கு கிளிஞ்சல் தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திருக்குறளில் ஊமை அழகு பேசணும். அப்ப என்ன சொல்றாரு, ஊமைங்கிறது புனைந்து சொல்றதுதாங்கிற. இப்ப முகம் மதி போன்ற முகம்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் கூடாதான், ஏயா மதி அமாவாசைக்கு வருமா, இந்த அம்மா அமாவாசை அன்னைக்கு இருண்டு போவாங்களான்னு கேட்க கூடாதான். அதாவது இந்த லாஜிக்க கொண்டு போய் இங்க ஒரு இதுக்குதான் நான் முடிச்சிடுறேன். அதாவது உவமைக்கு சொல்றாங்க உதாரணம், நான் இதை ஒட்டிட்டு அந்த கருத்தை பகிர்ந்துக்கிறேன். ஓமைக்கு அது வேடும் பள்ளமா இருக்குமா முகம் அப்படின்னு கேட்க கூடாதான். அப்ப என்ன சொல்றாரு, எதுலையும் ஒரு இதை மாத்திரம் எடுத்துக்கங்க. ஓமை சொல்ற போது எதுக்கு சொல்றோமோ அது இந்த இடத்துல கிளியரா இருந்த தண்ணீர கீழே கிடக்குறது தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்துங்கிறது மாதிரி நான் பாக்குறேன். இது வந்து எனக்கு ஒரு நாலேஜுக்காக கேட்டேன். இது நாலேஜுக்காக, ஏன்னா நான் வரிகள்ல இருந்து எடுக்கும் போது நம்ம நாலேஜ், இப்ப ஒரு சார் வந்து காளான் பத்தி சொன்னாங்க, அந்த லைட்டனிங் அடிச்சுதான் காளான் வரும் அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுவும் ஒரு அது என்னமோ எனக்கு தெரியல. லைட்டனிங் அது மழை பெஞ்சதுனால வருது, லைட்டனிங் எல்லா தடையுமே லைட்டனிங் வந்துருதா? ஒரு பூஞ்சல் வந்தாலே காளான் வருது. வருதுன்றது அது வந்து எனக்கு அதெல்லாம் சரியான ஒரு இது கருத்தா தெரியல. காயத்ரி அவங்களுக்கு தெரியுமா? இல்ல, காளான் வளர்க்குறாங்கல்லம்மா சாப்பிடுறதுக்கெல்லாம், மின்னல் வந்தா பூஞ்சை காளான்ன்றது வந்து மழை பெஞ்சிட்டு அந்த ஒரு இதுல ஃபங்கஸ் தானே அது. ஒரு உயிர் வழிதான் அது. மின்னல் காளான் பத்தி எனக்கு தெரியல, ஆனா நெட்ல செக் பண்ணேன். சார் சொல்றாரு சார், நீங்க தான் சொன்னது. ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் தான் சார். ஏன்னா நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் என்னும் போது மழை பெய்யும் போதே ஆட்டோமேட்டிக்கா இடி மின்னல் எல்லாம் வரும். அது வந்து கோஇன்சிடென்ஸ் தான். பட் இது வந்து ஃபஞ்சைனால அது ஒரு உயிரினம், அது வந்து வளருது, அவ்வளவுதான் சார். இந்த கிளிஞ்சல்களை உயிரினத்துக்கு என்ன சார், அதுக்கு என்ன சார் பேரு?
கிளிஞ்சல்கள் வந்து மொலஸ்கன் அப்படின்ற மாதிரி அது ஒரு வகை குரூப் ஆஃப் உயிரினங்கள். கிராசோஸ்ட்ரியா என்ன சார் அது? கேஸ்ட்ரோபாட் சார், கேஸ்ட்ரோபாட்ஸ். ஓகே. ஆக்சுவலா கிளிஞ்சல்கள் வந்து நன்னீர் வாழ்வான இருக்குது, கடல்ல இருக்கிறதும் இருக்குது. நன்னீர்ல இருக்கிறது ஆத்துப்படுகையில பார்க்கறதெல்லாம் நன்னீர்ல இருக்கிறது, கடல்ல இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். ஸோ நம்ம நத்தையினுடைய வேறு மற்றொரு பெரிய வடிவம் தான் வந்து சங்குன்றது, கடல்ல இருக்கிறது, கடல்ல மலர்றது. ஸோ இவை எல்லாமே வந்து பேஸ் வந்து அதனுடைய உடல் கூறு வந்து அதிகமா கால்சியம் டெபாசிட்னால வர்றது. அதுல அந்த உயிர் வாழும். ஸோ இதுதான் சார் என்னுடைய விளக்கம். புரியுது. அது இது ஆக்சுவலா அதான் அது அந்த பேருக்காக தான் இப்ப தேடினேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கிளிஞ்சல்கள்ன்றது வந்து ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துதான் தானே, மற்றபடி அது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எடுத்துக்க முடியாது. மகிழ்ச்சி, நல்ல ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலா. வேற யாராச்சும்? அவ்வளவுதானே, முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் ஓகே சார், நன்றி சார். நல்ல ஒரு, அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை கவிதைகள் வரப்போகுது அப்படின்றதுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய கவிதைகள் படித்தோம். மிக்க நன்றி. இவருக்கு நம்ம பேர்னா நம்ம நல்லுசாமி சார் வந்து அவரு ஒரு கவிதை எழுதி அமைச்சிட்டாரு. அனுப்பத்துல இன்னொரு கவிதையும் எழுதி அமைச்சிருக்காரு எனக்கு. ஆக்சுவலா அதையும் நான் படிச்சிடுறேன். இப்ப சார் எழுதி அமைச்ச ஒரு இன்னொரு கவிதையும் படிச்சதேன். ஓடுகிற மனிதா ஒரு நிமிடம் நில்லு, ஓடுவது எங்கே ஓய்வெடுத்து சொல்லு, தெளிவான மனதோடு தெரிந்ததை பகிர்ந்து மெய்யான கருத்துக்களின் மையப்புள்ளியால் எம்ஐஎம் பிராக்கெட்ல போட்டாரு, மகிழ்வதை கண்டேன் மகிழ்வும் கொண்டேன். இவ்வளவுதான். ஓடுகிற மனிதா ஒரு நிமிடம் நில்லு, ஓடுவது எங்கே ஓய்வெடுத்து சொல்லு, தெளிவான மனதோடு தெரிந்ததை பகிர்ந்து மெய்யான கருத்துக்களின் மையப்புள்ளியால் பிராக்கெட்ல எம்ஐஎம் மகிழ்வதை கண்டேன் மகிழ்வும் கொண்டேன். ரொம்ப நன்றி சார், அருமையான கவிதைகள். அவருக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா அருமையான வரிகள், நல்ல வரிகள். மகிழ்ச்சி. அமுதா மேடம் ரொம்ப 2 கவிதைகள் கொடுத்தீங்க. உங்களோட கவிதைகளும் அருமை, உங்க பிரதரோட கவிதைகளும் அருமை. ஆனா ஒண்ணு சொல்லிட்டீங்க சார், நீங்க படிச்சதுனால கவிதை சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து படிக்காம சொல்லியிருந்தா கூட படிச்சுட்டு படிச்சதுனால கவிதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? நான் எதனா தவறா சொல்லிட்டேனா? இல்ல கரெக்டா தான் சொன்னீங்க. இல்ல, அதாவது நீங்க எழுதுற கவிதைக்கும் நாங்க எழுதுறதெல்லாம் கவிதை கிடையாது, சும்மா நாங்க வார்த்தை ஜாலம் பண்றோம். அப்படி இல்ல சார், நல்லா எழுது எல்லாரும். இல்ல இருந்தாலும் ஒரு மரபு கவிதைன்றது நீங்க தான் எழுத முடியும். எங்களுக்கு வந்து விளக்கணம் தெரியாது, நாங்க ஏதோ ஒரு வார்த்தை ஜாலம் போட்டு எழுதுறோம். அதுதான் உண்மையான விஷயம். தவிர இந்த கவிதையில நுணுக்கங்கள் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுவீங்க. புரியுதுங்களா? அது மகிழ்ச்சி. வினோதன் சார் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதையும் பகிர்ந்து இவ்வளவுக்கு வந்து அவர் கவிதை எழுதலனா கூட எவ்வளவு பேசினா இருப்பாருங்க சார், எவ்வளவு கருத்துக்கள் சொன்னா இருப்பாரு. ஆமா, மிக பாராட்டுக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. வச்சலா மேடம் கவிதை எல்லாம் கிடையாதுன்னாங்க, இப்போ வந்து கவிதை படிச்சு போறாங்க சார். நான் மரபு கவிதைக்கு வந்து அது கட்டமைப்பு இருக்கும் சார், இலக்கணம் இருக்குது, யாப்பு இருக்கு இல்லையா? இப்ப நான் எழுதுனதெல்லாம் சும்மா நம்ம சிந்தனையில இருக்கிறத வந்து நம்ம வெளிப்பாடு தான். அது வந்து சாதாரணமா உறைவீச்சு இல்லாட்டி புது கவிதை இல்லாட்டி நவீன கவிதை அப்படின்ட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அது வந்து இப்ப ரொம்ப சாதாரணமா இப்ப எல்லாருமே எழுத விரும்புறதுனால அவங்க எண்ணத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துற ஒரு முறையா இருக்குது. ஆனா யாப்பு கற்று மரபு கவிதை எழுதுறது வந்து அது தனி சிறப்பு தான். அது படிச்சுதான் சார் எழுதணும். மரபு தெரியாம யாப்பு தெரியாம மரபு எழுத முடியாது. அதனாலதான் மேடம் சொன்னேன். வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நானும் பார்த்தேன், அந்த எதுகை மோனை எல்லாம் சரியா வந்து ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கும்போது மனசுல நினைச்சேன், ஓகேப்பா மரபு இவ்வளவு சிறப்பா எழுதுறாங்க எல்லாரும். எங்களுக்கு எல்லாம் பயிற்சி இல்ல. மேடம் வந்து தேமா புளிமா கலிப்பாலாம் கரைச்சு சார். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு கரைச்செல்லாம் குடிக்கல, கொஞ்சோண்டு படிச்சிருக்கேன். ஆனா வந்து சார் அதுலயும் வந்து பிழைகள்லாம் உண்டு.
அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாதானே பிழை. அந்த பிழையெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே பிழை. எங்களுக்கு ரசிக்க மட்டும் தான் தெரியும். நீங்க ஏதோ சொன்னீங்கன்னா பிழைன்னு சொன்னா பார்த்து பிழையா அப்படின்னு தெரிஞ்சுக்குமே தவிர நாங்க ஏதோ பிழை கண்டுபிடிக்க போறது இல்ல. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். என்னன்ட்டு ஏதாவது அதுல ஒரு பிழை, அந்த படிக்கும் போதே ஒரு தடுமாற்றம் வர்ற இடத்துல ஒரு பிழைய நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது மேடம், அதெல்லாம் நாராயணமூர்த்தி சார் வரணும். அவர்தான் நக்கீரர், நம்ம குழுவின் நக்கீரர் சார் தான். அவர் என்ன செய்வாரு சார், அந்த செய்யுளுக்கு வந்து இலக்கணத்தை வச்சுக்குவாரு. எதுக்க வச்சுக்கிட்டு படிச்சு பாத்துருவாரு. இலக்கணம் எங்கெங்க தலை தட்டுதுன்னு பாப்பாரு. எனக்கு போன் பண்ணி மேடம் இந்த இடத்துல தலை தட்டுது, என்ன தலை அப்படின்னு கேட்பாரு. உடனே நான் சொல்வேன், சார் அந்த இடத்துல வந்து தலை தட்டுறதுக்கான காரணம் இதுதான் சார். ஓ சரி மேடம் அப்படின்னு அடுத்தது போவார். இந்த மாதிரி நம்ம வசந்திமா கவிதையில எத்தனை கேள்வி என்ன கேட்டிருக்காரு அவரு. சார் ரத்தனவேல் சார் கவிதைகள் நான் எதிர்பார்த்தேன், இலங்கையில இருந்து ஒரு கவிதை வரும் அப்படின்னு. அவர் நிறைய எழுதி வச்சிருக்காரு, அடுத்த முறை படிக்கிறேன். பார்க்கும்போது நம்ம காங்கிரஸ் தலைவர் அழகிரி இருந்தார், அவரை போல இருக்காரு இப்ப கண்ணாடி எல்லாம் போட்டு செட்டப்பா. நிறைய கவிஞர்களுக்கு இடம் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி நான் என்னுடைய கவிதையை வாசிக்கல. நம்ம ரமேஷ் சாருக்கு போன் பண்ண, சார் எங்க இருக்கீங்க, எல்லா நாளும் கவிதை கொடுப்பீங்க, இன்னைக்கு கவிதை கொடுக்கறதுக்கு நீங்க வரலையே அப்படின்னு. திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனாலதான் வர முடியல அப்படின்னாங்க. அவர்தான் உடனுடனே கவிதைகள் எல்லாம் எழுதி வாசிக்கிறவர், அவர் வர இல்லை இன்னைக்கு கதாநாயகன். ஆமா, நம்ம ரிஃபைன் சார் கூட நல்லதான் கவிதை எழுதுவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே சாருக்கு. சார் அம்மா நான் வந்து வார்த்தையில சும்மா மடக்கி எழுதுவேன், அது கவிதைன்னு நீங்க சொல்லிங்க, நமக்கு கவிதை எல்லாம் ஓடாதம்மா. நல்லதான் சார், நீங்க குடுக்கறதெல்லாம் நல்லதான் குடுக்குறீங்க, அழகாதான் இருக்கு. நம்ம சிவகுமார் சார் இன்னைக்கு ஒரே அசத்தில் வேற அசத்திட்டாங்க. அமக்கலம் படிச்சுட்டாரு சாரு. ஆமா ஆமா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் முதல்ல நிகழ்ச்சியை முடிச்சிடுவோம். ஆமா முடிக்கலாம் சார். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கவிதை வாசித்த அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி 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 சார். நன்றி.